எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாத உழைமின் வெல்ல முடியும் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடந்து முடிந்த வெல்ல முடியும் தேர்வு 8க்கான நம்ம எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போறோம். ஸோ போலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 101. கொஸ்டின் நம்பர் 101 என்னன்னா முதல் கொஸ்டினே சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் என்னன்னா ஒரு பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துகள் என்ன? இப்போ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியூசேரியம் ஆக்சிபோரம், பி போலியோட்ரைக்கம் ஃபல்கேட்டம்ன்றாங்க, சி பைரிகுலரே ஒரைசே, டி அல்ஃபுகோ கேண்டிடா அப்படின்றது. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே என்னன்னா இப்போ ஃபங்கை பூஞ்சையில், இந்த பூஞ்சை சம்மந்தப்பட்ட பேர் தான். ஸோ பூஞ்சையில் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் தான். இந்த பூஞ்சையினால தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்கள் என்ன அப்படின்றத முதல் கொஸ்டினே பொறுத்துக்களை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ முதல் பாருங்க, ஃபியூசேரியம் ஆக்சிபோரம். இந்த ஃபியூசேரியம் ஆக்சிபோரம் இது எந்த தாவரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயினா பருத்தி வாடல் நோயின்றாங்க. ஸோ அப்போ ஒன்றுக்கு ஏக்கு என்னன்னா, ஸோ ஒன்றுக்கு என்ன வரும்னா 4 வரும். சரி, ரெண்டாவது பாருங்க, கோலிட்டோட்ரைக்கம் ஃபல்கேட்டம்ன்றாங்க. இந்த கோலிட்டோட்ரைக்கம் ஃபல்கேட்டம் என்பது இது அதனுடன் தொடர்புடையதுன்னா கரும்பில் சிவப்பு அழுகல் நோய் அதனுடன் தொடர்புடையது. அப்போ பிக்கு என்னன்னா 3 வரும். சரி, 2க்கு 3. மூணாவது பைருக்குலரே ஒரைசேன்றாங்க. ஸோ ஒரைசா சட்டை, அரிசியுடைய அறிவியல் பேரே உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரைசா சட்டைவா, அப்போ எதனுடைய தொடர்புனா நெல் ஃபிளானஸ்ட் நோய் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 3க்கு என்னன்னா 2. லாஸ்ட் அல்ஃபுகோ கேண்டிடா. அல்ஃபுகோ கேண்டிடா எதனுடன் தொடர்புடையதுன்னா முள்ளங்கியில் வெண்துரு நோய் அப்படின்றாங்க. அப்போ டிக்கு என்னன்னா 1. ஸோ அப்போ முதல் பொறுத்துக்கு 4 3 2 1. ஸோ எங்க இருக்கு? 4 3 2 1. ஸோ அப்போ 101 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆன்சர் ஏ. ஓகே. ஸோ இது இல்லாமல் இப்போ பூஞ்சைக்கு இப்போ நம்ம 4 நோய் ஏற்படுத்தக்கூடிய தாவரங்களுக்கு பூஞ்சையுடைய 4 பேர் போட்டு அதுக்கு தாவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய நோயை பார்த்துட்டோம். அது இல்லாமல் இன்னொன்று இருக்கு, செர்கோஸ்போரா. செர்கோஸ்போரா, இந்த செர்கோஸ்போரா பெர்சனேட்டான்றாங்க. இது ஒரு பூஞ்சை தான். இந்த பூஞ்சை எந்த தாவரத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை தாவரத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அப்படின்றாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 102. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 102 எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா மூடிய பொருளாதாரம் என்பது டேஸ் பொருளாதாரம் ஆகும். அதான் என்ன சொல்லிருக்காங்க, ஏ க்ளோஸ்டு எக்கனாமி, மூடிய பொருளாதாரம். ஸோ பொருளாதாரத்துடைய தன்மை என்ன பண்ணுன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனுடைய தொடர்புடைய வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய தொடர்புடைய வாக்கியம் என்ன? முதல் என்னன்னா ஆப்ஷன் ஏ பண விநியோகம் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ இது வராது. பண விநியோகம் முழுமையாக கட்டுப்படுத்த இதில் வராது. ஸோ ரெண்டாவது பற்றாக்குறை நிதியை நடைபெறுகிறதுன்றாங்க. ஸோ இதுவுமே அதுக்குள்ள வராது. தேர்டு ஏற்றுமதி மட்டுமே இதில் நடைபெறுகின்றாங்க. ஸோ இதுவுமே வராது. இப்போ மூடிய பொருளாதாரம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னா ஏற்றுமதியே இறக்குமதியே நடைபெறலை. கண்டிப்பாக ஒரு எக்கனாமிக்கில் க்ளோஸ்டு பொருளாதாரத்தில் எப்பவுமே ஒரு பொருளாதாரம் என்ன, ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக அதை அடிப்படையாக கொண்டு தான் எக்கனாமிக்கில் நம்ம பேச போகிறோம். அப்போ என்னன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட எதுவுமே நடைபெறவில்லைன்னா ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ க்ளோஸ்டு எக்கனாமி. அப்போ கொஸ்டின் நம்பர் 102க்கான ஆன்சர் என்ன? டி, ஏற்றுமதியோ இறக்குமதியோ நடைபெறவில்லை அப்படின்றாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 103 பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, இது கண்ணின் பின்பகுதியில் அமைந்து பிம்பங்களை உருவாக்கும் படலமாகும். ஸோ கண்ணுடைய பின்பகுதியில் அமைந்து பிம்பங்களை உருவாக்கும், பிம்பங்களை ஏற்படுத்தும் படலம்னு கொடுத்துருக்காங்க. பிம்பங்களை ஏற்படுத்தும் படலம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இது கண்ணின் வடிவத்தை பராமரிக்கிறதாங்க. பாருங்க, இது கண்ணின் பின்பகுதியில் அமைந்து பிம்பங்களை உருவாக்கும் படலத்துக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பேரு விழித்திரையின் பேர். ஸோ அந்த விழித்திரைக்கு பேர் தான் ரெட்டினான்னு பேர். ஓகே, அதுதான் ஒரு கண்ணுடைய பின்பகுதியில் பிம்பங்களை உருவாக்கும் படலன்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இது கண்ணின் வடிவத்தை பராமரிக்கிறது. ஸோ அதுக்கு கண்ணுடைய கண்ணறை திரவன் பேர், அதுக்கு பேர் விட்ரியஸ் திரவன் பேர். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தான் வரும். விழித்திரை மற்றும் பின் கண்ணறை திரவம் விட்ரியஸ் திரவன்றாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 104. கொஸ்டின் நம்பர் 104 பாருங்க, என்வாயர்மெண்டல் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உலக காடுகள் தினம், உலக தண்ணீர் தினம், சுற்றுச்சூழல் தினம், உலக இயற்கை பாதுகாப்பு தினம்ன்றாங்க. ஸோ உலக காடுகள் தினம். இப்போ உலக காடுகள் தினத்துக்கான அதுக்கான லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
மார்ச் 22 அது தப்பு, உங்களுக்கு தெரியல. உலக காடுகள் தினம் எப்போனா ஸோ மார்ச் 21. ஸோ அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கொஸ்டினே சரியான இணையை தேர்வு செய்க. ரெண்டாவது உலக தண்ணீர் தினம். உலக தண்ணீர் தினம் மார்ச் 21 மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. உலக தண்ணீர் தினம் எப்போனா மார்ச் 22. ஸோ அப்போ ரெண்டுமே தப்பு. தேர்டு சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் தினம் ஏப்ரல் 7 கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் தினம் என்ன ஜூன் 5. அப்போ தேர்டுமே தப்பு. அப்போ லாஸ்ட் கரெக்டாக தான் இருக்கு. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எப்போனா ஸோ ஜூலை 28. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 105 பிசிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர். ஒரு கோளக ஆடி இருக்கு, அதோடைய குவிய தொலைவு ஃபோக்கஸ் என்றாங்க. ஃபோக்கஸ் 10 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய வளைவு ஆரம் கேட்டிருக்காங்க. வளைவு ஆரம்னா ரேடியஸ் என்ன, ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு கோளக ஆடி இருக்கு. இப்போ இதுதான் ஒரு கோளக ஆடி அப்படின்னு. ஸோ அதோடைய ஒரு கோளக ஆடியில் வந்து பார்த்தோன்னா குவியம் போய் விழுது, ஃபோக்கஸ் விழுது. இப்போ ஒரு ஆடி இருக்குன்னா இந்த கோளக ஆடியுடைய ரேடியஸ், இப்போ இதுதான் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க, இதுதான் ஆறுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோளக ஆடியில் போய் குவியம் போய் விழுது, ஃபோக்கஸாக விழுது. அப்போ இந்த ஃபோக்கஸ் இப்படி ஃபோக்கஸ் மையமாக கொண்டு இப்படி விழுதுன்றாங்க. அப்படி ஃபோக்கஸ் மையமாக கொண்டு விழும்போது அதோடைய குவிய தொலைவு, இப்போ ரேடியஸ் இதுலேருந்து இந்த இதோடைய குவிய தொலைவு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதோடைய வளைவு ஆரம், இதோடைய வளைவு ஆரம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக தான் கேட்டிருக்காங்க. ஆரம் என்னன்னு தான், ரேடியஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபோக்கஸ் உடைய குவிய தொலைவு இதுலேருந்து இது வரைக்கும் என்னது 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 10 சென்டிமீட்டர்னா ஸோ மீதி ரிமைனிங் என்ன இருக்கும்? இதுவுமே 10 சென்டிமீட்டர். அப்போ என்ன ரேடியஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? R = 2 × F, ரேடியஸ் = 2 × ஃபோக்கஸ்ன்றாங்க. ஸோ R தான் கேட்குறாங்க. 2 × ஃபோக்கஸ் எவ்வளோ? 10. 2 × 10 எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 106 பாருங்க. காரங்கள், இந்த காரங்களை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேசிஸை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காரங்கள் பற்றிய வாக்கியங்களில் தவறானதை தேர்வு செய்யுங்க அப்படின்றாங்க. இந்த காரங்கள் பற்றிய வாக்கியங்களில் தவறான ராங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட், நீரில் OH அயனிகளை தருகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் காரங்களுடைய கேரக்டரில் முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எப்பவுமே காரங்கள் வந்து பார்த்தோன்னா நீரில் வினைபுரிந்து வந்து பார்த்தோன்னா எந்த அயனிகளை கண்டிப்பாக தரும்னா OH அயனிகளை தான் தரும். அதிலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மிக வலிமை மிகுந்த காரம் என்னன்னா NaOH. அப்போ கண்டிப்பாக OH அயனி தான் தரும். ஓகே, வலிமை மிகுந்த காரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு தான். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். காரம் என்ன சுவை உடையது அப்படின்னா இது என்ன சுவை உடையது? கசப்பு சுவை உடையது. ஸோ அப்போ இதுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. காரங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸ் ஆக மாற்றுன்றாங்க. ஸோ அது கரெக்ட். எப்பவுமே அமில தான் வந்து பார்த்தோன்னா நீல லிட்மஸை சிவப்பு லிட்மஸாக மாற்றும். காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. நீல லிட்மஸை சிவப்பு லிட்மஸாக மாற்றுன்றாங்க. அப்போ தவிர்ப்பு. இந்த காரங்கள் என்ன பண்ணா சிவப்பு லிட்மஸை என்னவா மாற்றும்? நீல லிட்மஸாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அமிலத்துடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபோர்த்து, காரங்கள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கண்டிப்பாக ஒரு காரங்கள் வந்து பார்த்தா நீர்த்த கரைசலில் எதை கடத்துன்றாங்க? மின்சாரத்தை கடத்தும். அப்போ 4மே கரெக்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? காரங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. அது காரங்களுடைய கேரக்டர் வராது, அமிலங்களுடைய கேரக்டர் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் என்னது? ஷி. ஓகேவா? அடுத்து போயிடலாங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 107 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 107 சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு பொறுத்துக்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. உரங்களை பற்றி, உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. நம்பர் 1 ஆப்ஷன் ஏ பூச்சிக்கொல்லி, ரெண்டாவது எலிக்கொல்லி, பூஞ்சை கொல்லி, களைக்கொல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 107 பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ரிலேட்டட் தான். உரங்கள் பூச்சிக்கொல்லி சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஏ பூச்சிக்கொல்லி, பி எலிக்கொல்லி, சி பூஞ்சை கொல்லி, டி களைக்கொல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பூச்சிக்கொல்லிக்கு என்ன சார் வரும்? பூச்சிக்கொல்லிக்கு டிடிடி தான். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏக்கு என்ன வரும்? 1 தான். டிடிடினா என்னது? ட்ரைக்ளோரோ, உங்களுக்கு தெரியல, ட்ரைக்ளோரோ டைஃபீனைல், ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு வரும். அப்போ டிடிடி. பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா டிடி தான் 1. அப்போ ஏக்கு 1 தான். எலிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு வெண்பாஸ்பரஸ். எலிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா வெண்பாஸ், அதுவும் கரெக்ட் தான். பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு 3க்கு அப்படி. பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு போர்டாக்ஸ் கலவைன்றாங்க. 4th டி களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு அட்ரசைன்றாங்க. அப்போ ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. 1 2 3 4. ஸோ அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது?
சார் ஆன்சரு 1 2 3 4. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 108. கொஸ்டின் நம்பர் 108 சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். நோய் சம்மந்தப்பட்டதை கொடுத்துருக்காங்க. காச நோய், காலரா, அமீபிக் சீதபேதி, மலேரியா அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதன் மூலம் இதை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா, வைரஸா இல்லை புரோட்டோசோவா ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோய் கொடுத்துட்டு அது ஏற்படுத்தக்கூடிய நோய் பரவலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா காச நோய் கொடுத்துருக்காங்க. இப்போ காச நோய்னா உங்களுக்கு தெரியும், டிபின்னு தெரியும். இப்போ காச நோய், காலரா, அமீபிக் சீதபேதி இது மூணுமே என்னன்னா எதனால் ஏற்படக்கூடியதுன்னா பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு இந்த நோய் தான் காச நோய், காலரா, அமீபிக் சீதபேதி. அப்போ இந்த காச நோய் எந்த பாக்டீரியா மூலம் வருகிறது அப்படின்றது தான் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. அப்போ டிபி ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா என்ன அப்படின்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பேர்லேயே இருக்கு. அப்போ சரிதான். ஓகே, ரெண்டாவது பாருங்க, காலரா என்பது ஒரு பாக்டீரியா, ஒரு நோய். ஸோ அதை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃப்ளூயன்சான்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்சா H1N1. இது இன்ஃப்ளூயன்சா என்பது என்னன்னா வைரஸ். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு இது ராங். ஓகேங்களா? தேர்ட் பாரு, அமீபிக் சீதபேதின்றாங்க. இது ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா பேர் என்னன்னா என்டமீபா ஹிஸ்டாரிக்கா. இதுவுமே கரெக்டு. ஃபோர்த்து மலேரியா. இந்த மலேரியா இது மலேரியா என்பது என்னன்னா புரோட்டோசோவா. இந்த புரோட்டோசோவால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் மலேரியான்றாங்க. இது ஏற்படுத்தக்கூடிய மலேரியா என்னன்னா பிளாஸ்மோடியன்றாங்க. அப்போ இதுவுமே கரெக்டு. அப்போ ஏசிடி கரெக்டு. செகண்ட் மட்டும் தான் காலரா. அப்போ காலரா ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா பேர் என்னன்னா அதுக்கு பேர் விப்ரியோ காலரே. விப்ரியோ காலரேன்னு பேர். இதுதான் அது ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா பேர். அதுக்கு இன்ஃப்ளூயன்சா H1N1 கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? தவறான இணை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 109. கொஸ்டின் நம்பர் 109 சயின்ஸ் ரிலேட்டட் தான். சரியான இணையை தேர்வு செய்க கொடுத்துருக்காங்க. அமிலம் ஒவ்வொரு அமிலமும் கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் அமிலம், மாலிக் அமிலம், லாக்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இணையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரி அப்படின்ட்டு. அப்போ அசிட்டிக் அமிலம், இந்த அசிட்டிக் அமிலம் வந்து பார்த்தோன்னா வினிகர் வந்து எதில் காணப்படுகிறது? அசிட்டிக் அமிலம் தான். ஸோ இது கரெக்டு தான். புளி என்ன கொடுத்துருக்காங்க? இந்த புளி என்ற பொருள் என்ன அமிலம் இருக்குன்றாங்க? மாலிக் அமிலம் இருக்குன்றாங்க. இது ராங். ஓகே, புளியில் இப்போ இந்த மாலிக் அமிலம் தொடர்புடைய ஒரு பொருள் எதுனா ஆப்பிள் தான். ஸோ ஆப்பிள் என்ன அமிலம் இருக்குன்னா மாலிக் அமிலம் இருக்கு. ஸோ அப்போ புளியில் என்ன இருக்குன்னா புளி, திராட்சை, இந்த மாதிரி பொருள் என்ன இருக்குன்னா டார்டாரிக் அமிலம். என்ன அமிலம் இருக்கு? டார்டாரிக் அமிலம்ன்றாங்க. ஸோ அப்போ செகண்டு தப்பு. ஓகே, தேர்ட் பாருங்க, லாக்டிக் அமிலம். பால், தயிர்ல எல்லாம் என்ன அமிலம் இருக்குன்னா லாக்டிக் அமிலம். ஸோ அப்போ தேர்டுமே கரெக்டு. சிட்ரிக் அமிலம் வந்து என்ன கொடுத்தா தக்காளின்றாங்க. சிட்ரிக் அமிலம் தெரியும் உங்களுக்கு தெரியும். எலுமிச்சை, இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு இதுல என்ன அமிலம் இருக்கு? சிட்ரிக் அமிலம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? தக்காளி. தக்காளியில் உள்ள அமிலம் என்னன்னா ஆக்சாலிக் அமிலம். என்ன அமிலம் இது? ஆக்சாலிக்கு. அப்போ நாலுமே ராங்கு. அப்போ சரியான இணையை தேர்வு செய்க. அப்போ 1 3 தான் கரெக்டு. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எத்தனை இணை? ஒரு இணை சரி, 2 இணை சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 இணை தான் சரி. அப்போ ஆப்ஷன் என்னது? பி தான் வரும். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 110 ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. போர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போர் கொடுத்துட்டு கண்டிப்பாக இதை வரிசைப்படுத்துங்க. எப்பவுமே ஹிஸ்டரியில் பொறுத்தளவுக்கு மன்னர்கள் காலத்தில் நடைபெற்ற போரை கொடுத்துட்டு அது கால வரிசைப்படுத்துக அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரி பாருங்க, முதல்ல என்ன போறோம்னா கான்வா போர், சவுசா போர், கன்னோசி போர், சந்தேரி போர் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி இதெல்லாம் யாருடைய காலத்தில்? இப்போ இந்த கான்வா போர் இருக்கு. கான்வா போர் யாருடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு போர்னா முகலாய மன்னர் யாருன்னா பாபர். இந்த முகலாய மன்னர் பாபர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு போர் என்ன போர்? கான்வா. ஓகே, அப்ப கான்வா போர் எந்த ஆண்டுனா 1527. இந்த கான்வா போர்ல பாபர் யாரை வீழ்த்தினார்னா ராணா சங்காவை வீழ்த்திருப்பாரு. அப்ப அது முதல். ரெண்டாவது கொடுத்துருக்காங்கன்னா சவுசா போர். சவுசா போர் யாருடைய காலத்தில் நடைபெற்றுனா மன்னர் யாருன்னா முகலாய மன்னர் யாருன்னா ஷெர்ஷா. இந்த முகலாய மன்னர் ஷெர்ஷா காலத்தில் நடைபெற்ற ஒரு போர் சவுசா போர். சவுசா போர் எந்த ஆண்டுனா 1539. இந்த சவுசா போர்ல ஷெர்ஷா யாரை வீழ்த்திருப்பாருன்னா ஹுமாயூனை வீழ்த்திருப்பாரு. அது 1539. மூணாவது என்னன்னா கன்னோசி போர்ன்றாங்க. சவுசா போர் யாருடைய? இந்த கன்னோசி போர் யாருடைய காலத்தில் நடைபெற்றதுன்னா மன்னர் ஷெர்ஷா காலத்தில் நடைபெற்றது. இந்த கன்னோசி போர் எந்த ஆண்டுன்னா 1540. இந்த சவுசா போர், கன்னோசி போர் 2 போர்லையுமே யார் வெற்றி பெற்றிருப்பாருன்னா ஷெர்ஷா தான் வெற்றி பெற்றிருப்பாரு. அடுத்து 4th வந்து சந்தேரி போர்ன்றாங்க. கான்வா, சந்தேரி.
சந்தேரி போர் எந்த ஆண்டுனா 1528. இது யாருடைய காலத்துனா பாபர் காலத்துல. பாபர் காலத்துல 3 போர். ஒன்னு கான்வா போர், ரெண்டாவது சந்தேரி போர், மூணாவது காக்கரா போர். அப்ப கான்வா 27, சந்தேரி 28 ஆர்டர். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம போருக்கு இயர் கொடுத்துட்டோம், அதை நம்ம வரிசைப்படுத்துகன்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பாரு 1527 கான்வா போர் வரும். 27க்கு அப்புறம் 28 சந்தேரி. 1 4 1 4 எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, இதுல பொறுத்துக்கல 1 4 இங்க தான் இருக்கு பாருங்க. 1 4 ஃபர்ஸ்ட் 1, ரெண்டாவது 4, அடுத்து சவுசா போறது ஒரு 1530, 2 கன்னௌசி போர் 3. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான क्वेश्चन கொடுத்துங்க. சமீபத்தில் நடைபெற்ற கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளில் முதல் 3 இடங்களை வென்ற அணிகளை குறிப்பிடுக அப்படின்றாங்க. இப்போ கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி எதற்காக இது நடத்தப்பட்டது அப்படின்றாங்க. கேலோ இந்தியா அப்படின்றாங்க. இந்த கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி 2024, இந்த 2024 ஜனவரி 19 இது எங்க தொடங்கப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு விளையாட்டுப் போட்டி? தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு விளையாட்டுப் போட்டி தான் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி. எதற்காக சார் இது தொடங்கப்பட்டதுன்னா, விளையாட்டுத் துறையில் வந்து பார்த்தோன்னா இளைஞருடைய திறனை மேம்படுத்த, அவங்களுடைய ஸ்கில்களை வளர்க்க வந்து பார்த்தோன்னா இந்த கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 2024 ஜனவரி 19 இது தொடங்கப்படுது. அவங்களுடைய திறன்களை வெளிப்படுத்த அதில் பல்வேறு மாநிலங்களும் இந்த விளையாட்டில் பங்கேற்றாங்க. அப்படி பங்கேற்று இதில் முதல் 3 இடங்களை வென்ற அணிகளை வந்து பார்த்தோன்னா பட்டியல் குறிப்பிடுக அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னா அனுராக் தாக்கூர் தான் இந்த விளையாட்டை அவர் தொடங்கி வச்சிருப்பார் தமிழ்நாட்டில். வந்து இந்த கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் 4 நகரங்கள் நடைபெறுச்சு. ஒன்று என்ன? நம்பர் 1 சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, அப்படி 4 நகரங்களில் நடைபெற்ற ஒரு விளையாட்டுப் போட்டி தான் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி. இந்த விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா, இப்போ நம்ம எப்படி நம்ம வரிசைப்படுத்தினா கோல்டு, ஏன்னா தங்கம் வாங்கினதை வச்சு தான் முதல் மாநிலம், 2வது மாநிலம் அப்படின்னு வகைப்படுத்தினேன். மகாராஷ்டிரா இதில் எத்தனை தங்கங்களை பெற்றதுன்னா 57 கோல்டு பெற்ற ஒரு மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு இதில் எத்தனை பதக்கங்களை பெற்றதுன்னா 38 கோல்டு பெற்றது. அதே மாதிரி பார்த்தோன்னா 3வது ஹரியானா வந்து பார்த்தோன்னா 35 தங்க பதக்கங்களை வென்றிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, 3வது ஹரியானா. ஸோ இது தொடர்புடைய ஆன்சர் பி தான், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஹரியானா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 112. ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் வாழ்க்கை என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்றாங்க. ஸோ இந்த அம்பேத்கர் வாழ்க்கை என்ற புத்தகத்துடன் தொடர்புடைய ஆசிரியர்னா சசி தரூர் தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 113. கொஸ்டின் நம்பர் 113 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மாபெரும் தமிழ் கனவு என்னும் எந்தெந்த முக்கியமானது? மாபெரும் தமிழ் கனவு 2024ஆம் ஆண்டு தமிழ் அரசு வந்து பார்த்தோன்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தோன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. அப்படி தொடங்கி வைக்கும் போது தமிழ் கனவு என்னும் எந்தெந்த சிறப்பம்சங்களை இதில் இடம்பெற்றுள்ளன அப்படின்றத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து என்னன்னா அறிவுசார் பொருளாதாரம் அதில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கு. பசுமைவெளி பயணத்தை நம்ம கண்டிப்பாக மேற்கொள்ள போகிறோம், அதுமே இதில் இடம்பெற்றிருக்கு. சமூக நீதியை நம்ம கட்டாயம் நம்ம வலியுறுத்த போகிறோம்னு அதுமே இதில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த தமிழ் கனவு என்னும் எந்த சிறப்பம்சம் இடம்பெற்றுள்ளது இருந்ததுன்னா இதில் 3மே வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 3மே சரிதான், அனைத்தும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 114. கொஸ்டின் நம்பர் 114. உத்தரப்பிரதேசம் எந்த நகரம்? உத்தரப்பிரதேசத்தில் எந்த நகரம் இமாத்திரி நகரம்? இந்த உத்தரப்பிரதேசத்தில் எந்த நகரம் ஹிமாத்திரி நகரம் அப்படின்னா, ஹிமாத்திரினா என்ன? ஹிமாத்திரினா பெருசுன்னு பேரு, இமாச்சல்னா சின்னதுன்னு பேரு. அப்படி உத்தரப்பிரதேசத்தில் எது பெரிய நகரம் அப்படின்னு இதை அழைக்கிறாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான், ஜான்பூர்னு பேர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாரு கொஸ்டின் நம்பர் 115. கொஸ்டின் நம்பர் 115. நாசாவின் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பிளாட்டினத்தை விட அரிதான எந்த தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, டெல்லூரியம்ன்றதா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 116. இந்த கொஸ்டின் நம்பர் 116 பாருங்க, ஒரு பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான். இளைஞர்களை வாக்களிக்க ஊக்குவிப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் யாரை பரிந்துரை செய்தது அப்படின்னு. ஓகே, இப்போ 2024 இந்த ஆண்டு 2024 எத்தனாவது லோக்சபா தேர்தல்
லோக்சபா தேர்தல் நடைபெற்றதுன்னா 18வது லோக்சபா தேர்தல் நடைபெறுது. இந்த ஆண்டு 2024 18வது மக்களவை தேர்தல் நடைபெறுது. ஏன்னா வாக்களிக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போயிட்டு இருக்கு. ஓகே, அதனால வாக்கு சதவீதத்துடைய அதிகரிக்க வந்து பார்த்தோன்னா இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க, இளைஞர்கள் மத்தியில் அதை போய் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக வந்து பார்த்தோன்னா அந்த தேர்தல் ஆணையம் யாரை பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியல, இப்போ இந்திய தேர்தல் ஆணையம், இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 25 தொடங்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் இந்திய தேர்தல் ஆணையம். இந்த ஆணையம் இப்போ நடைபெற்ற 18வது மக்களவை தேர்தலில் அதுக்கு யாரை பரிந்துரை செய்துனா ஆயுஷ்மான் குரானான்னு பேர். ஆயுஷ்மான் குரானா சார், இவர் எதனுடன் தொடர்புடைய நபர்னா இவர் ஆக்டர்னு சொல்லலாம் அல்லது சிங்கர்னு சொல்லலாம். இந்த மாதிரி துறைகளில் ஒரு புகழ் பெற்றவர். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா சண்டிகர். இந்த சண்டிகர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் ஆயுஷ்மான் குரானா. அவரு தான் இந்த ஆண்டு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்தது. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 117. இந்த கொஸ்டின் நம்பர் 117 எது தவறாக பொருந்தியுள்ளது, ஒரு ஜாகிரபி ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு நதியும் கொடுத்துட்டு அதோடைய துணையாறுகளை கொடுத்துருக்காங்க. துணையாறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் ஏக்கு மகாநதி. இந்த மகாநதியுடன் தொடர்புடைய துணையாறு எதுனா டெலன் சந்தூர் தான். ஸோ அது கரெக்ட். ஓகே, கோதாவரி அதோட தொடர்புடைய துணை நதினா பூர்ணா பெண்கங்கை. ஸோ அதுவுமே கரெக்ட். கிருஷ்ணாவுடன் தொடர்புடைய துணை நதினா பீமா கொய்னா, இதுவுமே கரெக்ட். காவிரியுடன் தொடர்புடைய துணை நதி என்ன, இங்க துங்கபத்ரா பாலாறு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. காவிரியுடன் தொடர்புடைய துணை நதி என்ன பவானி, இதெல்லாம் வரும். பவானி, நொய்யல், அமராவதி, இதெல்லாம் எந்த நதியுடைய துணையாறுன்னா காவிரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி தான் தவறாக பொருந்தியுள்ளது. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 118. ஓகே, பால்மர் குறியீடு எந்த இயற்கை சீற்றத்துடன் தொடர்புடையது அப்படின்றாங்க. பால்மர் குறியீடு தொடர்புடைய எந்த இயற்கை சீட்டுனா ஆப்ஷன் ஏ நிலநடுக்குமா, பி எரிமலையா, சி வறட்சியா, டி வெள்ளமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தான். வறட்சியுடன் தொடர்புடையதான் PHDAன்றாங்க. PHDA. ஓகே, பாலிமர் இண்டெக்ஸ்ன்றாங்க. இது எதனோட தொடர்புனா வறட்சியுடன் தொடர்புடையது தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 110 ஜாகிரபி ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாகிரபி ரிலேட்டட் கொஸ்டின் தான். கீழ்காணப்பட்டில் தவறான இணையை தேர்ந்தெடுங்க. ஒவ்வொரு மலைகளெல்லாம் கொடுத்துட்டு அதோடைய தொடர்புடைய சிவரங்கள் மலை தொடர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏக்கு டிரான்ஸ் இமயமலைன்றாங்க. டிரான்ஸ் இமயமலை கைலாஸ் காரோகரம் அப்படின்றாங்க. ஓகே, அப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஏ கரெக்ட் தான். டிரான்ஸ் இமயமலைக்கு இதுக்கு ஒரு மற்றொரு பேர் என்ன, மேற்கு இமயமலைன்னு பேர். டிரான்ஸ் இமயமலைக்கு மற்றொரு பேர் மேற்கு இமயமலை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, திபேத்தியன் இமயமலைன்னு சொல்லலாம். மேற்கு இமயமலை, திபேத்தியன் இமயமலைன்னு சொல்லலாம். அப்ப இந்த டிரான்ஸ் இமயமலை தொடரில் உள்ள மலைத்தொடர்களை தான் கைலாஸ் காரோகரம் அப்படின்றாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரெண்டு பாருங்க. ரெண்டாவது இமாத்திரி இமாச்சல்ன்றாங்க. இது ரெண்டு என்னன்னா மத்திய இமயமலைன்றாங்க. மத்திய இமயமலையில தான் இமாத்திரி இமாச்சல். இமாத்திரினா பெரிய இமயமலை, இமாச்சல்னா சிறிய, இமாச்சல் வந்து சிறியன்ற. ஓகே அப்படின்றாங்க. அப்ப இமாத்திரி மலைத்தொடரில் என்ன சிகரமெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. இமாத்திரி மலைத்தொடரில் வந்து பார்த்தோன்னா கஞ்சன்சங்கா எவரெஸ்ட் இருக்காங்க. இந்த கஞ்சன்சங்கா எவரெஸ்ட்ல அதுல இருக்கு. அப்ப இதுமே பியுமே கரெக்ட் தான். இமாச்சல் சிறிய இமயமலை, இதுல உள்ள இதுல உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின்றாங்க. இதுல வரவே வராது. ஓகே, இதுல என்ன வரும்னா அப்படின்னா இதுல வந்து பார்த்தோன்னா பீர்பாஞ்சல் இதெல்லாம் வரும். பீர்பாஞ்சல் இந்த மாதிரி மலைத்தொடரெல்லாம் இதுல வரும். அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. பூர்வாஞ்சல் குன்றுகளுக்கு மற்றொரு பேரு கிழக்கு இமயமலைன்னு பேரு. இந்த பூர்வாஞ்சல் குன்றுகளுக்கு மற்றொரு பேரு கிழக்கு இமயமலைன்னு பேரு. அதில் உள்ள ஒரு மலைத்தொடர்கள் தான் காரோ மற்றும் காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் பேரு. அப்ப டியுமே கரெக்ட். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, கொஸ்டின் நம்பர் 119 என்னன்னா ஆப்ஷன் சி. ஓகே, இந்த சி தான் இதுக்கான தவறான இணை இமாச்சல் அது கொடுத்துருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 120 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 120 அடுத்து ஒரு ஜாகிரபி ரிலேட்டட் கொஸ்டின் தான். கீழ்காண வாக்கியங்களை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இக்காடுகளை முட்புதர் காடுகள் என்ன அழைக்கலாம். முதல் பாருங்க, முட்புதர் காடுகள். அப்ப முட்புதர் காடுகள்லாம் எதுக்குள்ள வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, அதிக வெப்பமும் மற்றும் குறைவான ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு, கருவேல மரம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம் போன்ற மரங்கள் இக்காடுகளில் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுடன் தொடர்புடையதெல்லாம் என்ன, அப்ப காடுகளுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னா ஒன்னு ஆல்பைன் காடுகள்ன்றாங்க. இந்த ஆல்பைன் காடுகள் தொடர்புடைய என்ன, இமயமலையில் இந்த இமயமலையில் 2400 மீட்டர் உயரம் வரை
இந்த 2400 மீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடிய ஒரு காடுகள் பேர் என்னன்னா ஆல்பைன் காடுகள் பேரு. இதுக்கு மற்றொரு பேர் என்னன்னா ஊசி இலை காடுகளின் பேரு. என்ன காடுகள்? ஊசி இலை காடுகளின் பேரு. ஓகே. ரெண்டாவது பி பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள்ன்றாங்க. அப்ப பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்களுக்கு மற்றொரு பேர் என்ன? இதுக்கு பேரு முட்புதர் காடுகள். இதுக்கு பேர் தான் முட்புதர்ன்றாங்க. பாலைவனம் அரை பாலைவனம்னா பெரும்பாலும் அங்க நீர் பற்றாக்குறை கண்டிப்பா காணப்படும், வறட்சி கண்டிப்பா காணப்படும். அந்த வறட்சியான பகுதியில் தான் ரொம்ப முட்கள் சம்பந்தப்பட்ட தாவரங்கள் அங்கதான் வளரும். அதான் அதுக்கு பேரு முட்புதர் காடுகளின் பேரு. இங்க இதனுடைய மழை அளவு எவ்வளவு இருக்குன்னா ஆண்டுக்கு 50 சென்டிமீட்டர் குறைவாக தான் கண்டிப்பா இதுல காணப்படும். அடுத்து அயனி மண்டல வறண்ட காடுகள்ன்றாங்க. இந்த அயனி மண்டல வறண்ட காடுகள் இதனுடைய ஆண்டுடைய சராசரி மழை அளவு 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இதுல கண்டிப்பா காணப்படும். அயனி மண்டல இலையுதிர் காடுகள் இதோடைய ஆண்டுடைய சராசரி மழை அளவு 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் கண்டிப்பா காணப்படும். அப்ப இதுல கொஸ்டின் என்னன்னா, இது முட்புதர் காடுகள் என்று அழைக்கப்படுவர். அதிக வெப்பம் மற்றும் குறைவான ஈரப்பதம் கொண்ட பகுதியில் காணப்படும். இங்க நாம் என்ன சொன்ன மாதிரி கருவேல மரம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம் போன்றவெல்லாம் காணப்படும். அப்ப இதில் தொடர்புடைய ஆன்சர் என்னன்னா பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் தான் இதில் தொடர்புடைய ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 121. 121 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திட்டம் கொடுத்து அதனுடன் தொடர்புடைய நதி என்ன, ஒவ்வொரு நதிக்கான திட்டம் கொடுத்து அது தொடர்புடைய நதி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பக்ரா நங்கல்ன்றாங்க. பக்ரா நங்கல் திட்டம், ஹிராகுட் திட்டம்ன்றாங்க, நாகர்ஜீனர் சாகர் திட்டம், சர்தார் சரோவர் திட்டம்ன்றாங்க. இப்ப பக்ரா நங்கல் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, இந்த பக்ரா நங்கல் திட்டம் எதனுடன் தொடர்புனா சட்லஜ் நதியுடன் தொடர்புடையது தான். அப்ப ஏக்கு என்ன வரும்னா பக்ரா நங்கல் திட்டம் எந்த நதியுடன் தொடர்புடையது? சட்லஜ். ரெண்டாவது பாருங்க, ஹிராகுட் திட்டம்ன்றாங்க. இந்த ஹிராகுட் திட்டம் இது எதனுடன் தொடர்புடையதுன்னா மகா நதியுடன் தொடர்புடையது. 2க்கு 1ன்றாங்க. அப்ப ஹிராகுட் திட்டம் எதனா மகா நதி. நாகர்ஜீன சாகர் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னா கிருஷ்ணா நதியுடன் தொடர்புடையது. அப்ப 3க்கு 4. சர்தார் சரோவர் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னா நர்மதி நதியுடன் தொடர்புடையது. அப்ப 4க்கு 2. 3 1 4 2 எங்க இருக்கு பாருங்க, 3 1 4 2. இப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 122. 122 ஒரு ஐஎன்எம் ரிலேட்டட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் குடியரசு சங்கம் எங்கு இந்துஸ்தான் சமதர்ம சமூக குடியரசு சங்கமாக மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இந்துஸ்தான் குடியரசு சங்கம்ன்றாங்க. இந்த இந்துஸ்தான் குடியரசு சங்கம் முதல்ல எங்க தொடங்கப்பட்டதுன்னா 1924 இது எங்க தொடங்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் இதை பஞ்சாப்ல தான் தொடங்குறாங்க. இந்துஸ்தான் குடியரசு சங்கம்ன்றாங்க. இந்த இந்துஸ்தான் குடியரசு சங்கம் தான் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அப்படின்னு இது பெயர் மாத்துறாங்க. ஆரம்பத்தில் இது 24 தொடங்குறாங்க, பஞ்சாப்ல தொடங்குறாங்க. யாரு தொடங்குறாங்க அப்படின்னா ஒன்னு யாருன்னா பகத்சிங் தொடங்குறாரு. பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு மற்றும் சந்திரசேகர ஆசாத் போன்ற நபர்களால் தொடங்கப்பட்ட ஒரு சங்கம் தான் இந்துஸ்தான் குடியரசு சங்கம். இது 1924 பஞ்சாப்ல தொடங்கப்பட்டது. இதுதான் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு சங்கம் மாத்துறாங்க. இது எப்ப மாத்துறாங்கன்னா 1928. இது எப்ப மறுசீரமைக்கப்பட்டது, எங்க மறுசீரமைக்கப்பட்டதுன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. எங்கன்னா ஆப்ஷன் டி சார், ஆப்ஷன் ஏ. எங்க மறுசீரமைப்படுது? டெல்லியில தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் அடுத்து 123 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போர்ட்டிங் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றாங்க. ஸோ அதனுடன் தொடர்புடைய நபர் இது எஸ்டிஇபின்றாங்க. எஸ்டிஇபி சப்போர்ட்டிங் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றாங்க என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை குறிக்கிறதுன்றாங்க. எதனுடன் தொடர்புடைய? இது வேலை வாய்ப்புடன் தொடர்புடையது தான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 124. கொஸ்டின் நம்பர் 124 ஹிஸ்டரி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் தான். பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. ஹரப்பாவோடு தொடர்புடையது பொறுத்துக. ஹரப்பா அப்படின்றாங்க. இந்த ஹரப்பாவோடு தொடர்புடையதை பொறுத்துக்கன்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுகளிலும் யாரு போய் ஆய்வு செய்தாங்க அப்படின்றத இந்த பொறுத்துக்களை ஃபிட் பண்ணியிருக்காங்க. 1826 முதல்ல இந்த ஹரப்பா நகரத்தை யார் ஆய்வு செய்தார் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துடைய இடிபாடுகளை முதல்ல ஆய்வு செய்த ஆங்கில அதிகாரி யாருன்னா சார்லஸ் மேசன். அப்போ 1826க்கு ஆப்ஷன் என்ன வரும்னா 1 ஏக்கு என்ன வரும்னா 3 வரும். அவர் தான் முதல்ல போய் ஆய்வு செய்தார். அடுத்து பாருங்க, 1831 தொடர்புடைய நபர் யாருன்றாங்க. இந்த 1831 என்ன பிளேஸ்னா அம்ரின் பேர். இந்த அம்ரி என்ற பகுதியை ஆய்வு செய்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்னஸ். அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படி பிடிச்சிக்கலாம். அப்ப பிக்கு என்னன்னா 4, ரெண்டாவதுக்கு என்ன வரும் 4. அடுத்து 1856
இந்த 1856ல் யார் போய் ஆய்வு செய்தார்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் தான் இந்திய தொழில் துறையின் தந்தையின் பேர், ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல். இந்திய தொழில் துறையுடைய தந்தை யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் ஆய்வு செய்த ஆண்டு 1856. 3 முறை ஆய்வு செய்தார். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1853, 1856, 1875 இந்த 3 முறை இந்த அரப்பா பகுதியை ஆய்வு செய்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதுல ஒரு ஆண்டு தான் 1856. அப்ப சிக்கு என்ன வரும்னா 1 வரும். 1940ல் இப்பகுதியை ஆய்வு செய்தவர் யாருன்னா REM வீலர், மார்டிமர் வீலர். இப்போ 4க்கு என்ன, டிக்கு என்ன வரும்னா 2 வரும். அப்போ ஃபிட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ 3 4 1 2, 3 4 1 2. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 125. கொஸ்டின் நம்பர் 125 அடுத்த ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் தான். சரியான இணையை தேர்வு செய்க. இதுவுமே சிந்துவெளி நாகரிகத்துடன் தொடர்புடைய இடங்கள். அந்த இடங்களை யாரு கண்டுபிடிச்சாங்கன்றது தான் கொடுத்துருக்காங்க. அது சரியான இணைன்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தோலவீரா. இந்த தோலவீராவை கண்டுபிடிச்சது யாருன்னா JP ஜோஷி. இது கரெக்ட். ஓகே. ரெண்டாவது பாருங்க, ராகிகர்களுக்கு யாரை கொடுத்துருக்காங்கன்னா மஜிம்தாரை கொடுத்துருக்காங்க. ஓகே, NG மஜிம்தாரா கொடுத்துருக்காங்க. ராகிகர்களை கண்டுபிடித்தது யாருன்னா அமரேந்திரநாத். அமரேந்திரநாத். இந்த அமரேந்திரநாத் கண்டுபிடிச்ச ஒரு பிளேஸ் தான் ராகிகர்கள். அப்ப 2 தப்பு. குல்லியை கண்டுபிடிச்சது, இந்த குல்லியை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆரல் ஸ்டீன் தான் வருவார், அவர் தான். அப்ப 3மே கரெக்ட், 3மே தப்பு. சான்குதாரோவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆரல் ஸ்டீன் கொடுத்துருக்காங்க. இந்த சான்குதாரோவை கண்டுபிடிச்சது யாருன்னா NG மஜிம்தார். NG மஜிம்தார். அப்ப ராகிகர்கள் அமரேந்திரநாத் வரும், அங்க மஜிம்தார் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. குல்லின்னா ஆரல் ஸ்டீன் வரும், அமரேந்திரநாத் கொடுத்துருக்காங்க, அதுவுமே தப்பு. சான்குதாரோனா NG மஜிம்தார் வரும், ஆரல் ஸ்டீன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே தப்பு. அப்ப தோலவீரா மட்டும் தான் கரெக்ட். தோலவீராவை கண்டுபிடிச்சது யார் சார்? JP ஜோஷி. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1 மட்டும் தான் சரி. எங்க இருக்கு? அப்ப ஏ மட்டும் தான், ஒரு இணை மட்டும் சரின்றாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 126. கொஸ்டின் நம்பர் 126 குப்தர்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குப்தர் காலத்துல நிலங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் இது என்ன வகையான நிலம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாரு, சரியான கூற்றை ஆராய்கின்றாங்க, சரியான இணைன்றாங்க. கிலானா என்ன நிலம் கொடுத்துருக்காங்க? வேளாண்மை நிலம், அது தப்பு. கிலானா என்ன நிலம்னா தரிசு நிலம் வருங்க, அப்ப அது தப்பு. முதல் ஸ்டெப். ரெண்டாவது பாருங்க, அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலம்னு சொல்லலாம், இது கரெக்ட். தேர்டு சேஷஸ்திரானா என்னன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் வரும், வேளாண்மைக்கு உகந்த நிலம். அப்ப தரிசு நிலம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலம், வஸ்தி என்பது குடியிருப்புக்கு உகந்த நிலம் தான், இதுவுமே கரெக்ட். அப்ப 2 4 தான் சரி. எங்க இருக்கு பாருங்க, 2 4 சரி. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 127. ஓகே, கொஸ்டின் நம்பர் 127ல ஒரு மத பரப்பாளர் யாருன்னா பக்த துக்காராம். இந்த பக்த துக்காராம் எந்த முகலாய பேரரசின் சமகாலத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் யாருடைய சமகாலத்து மன்னர்னா ஜஹாங்கீர். மன்னர் ஜஹாங்கீருடைய சமகாலத்து ஒரு ஒரு துறவிதான் யாருன்னா பக்த துக்காராம். இதுக்கான ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 128 பால்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரிவு 132, ஆர்டிகல் 132 இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவை சார்ந்ததுன்றாங்க. ஒவ்வொரு பகுதியில் கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் அடங்குமா, 2 3 4 அடங்குமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பகுதி 1 தொடர்புடைய ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 1 to 4 பகுதி 1ல் அடங்கும். பகுதி 2 வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 5 to 12 அடங்கும். பகுதி 3 வந்து ஆர்டிகல் 13 to 35 இது அடங்கும். பகுதி 4 வந்து பார்த்தோன்னா 36 to 51 வரைக்கும் இது அடங்கும். இப்படிதான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 32 எதுக்குள்ள அடங்கும் அப்படின்றாங்க. அப்போ பகுதி 3 கூட தான் இது அடங்கும். இந்த பகுதி பிரிவு ஆர்டிகல் 32 தான் இந்திய அரசியலமைப்புடைய ஆன்மா, இந்திய அரசியலமைப்புடைய ஆன்மா இருதயம் அப்படின்னு யார் கொடுத்துருக்காங்க? டாக்டர் அம்பேத்கர். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா சி தான். பகுதி 3க்குள்ள தான் பிரிவு 32 அடங்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 129. கொஸ்டின் நம்பர் 129 ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டடான கொஸ்டின் தான். கிருஷ்ண தேவராயர் ஏ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்தில் நயன்காரா அமைப்பு உருவாக்கப்பட்டது. நயன்காரா அல்லது நாயக் முறைன்னு பேரு, நாயக்கர் முறைன்றாங்க. இந்த நாயக்கர் முறையை கொண்டு வந்த மன்னர் யாருன்னா கிருஷ்ண தேவராயர் தான், அது கரெக்ட். ஓகே, ரெண்டாவது பாருங்க,
மன்னர் வெங்கோஜி தலைமையில் தஞ்சை மராட்டிய பேரரசு 1676ஆம் ஆண்டு மராத்தி ஆட்சி துவங்கப்படுது. யாருடைய தலைமையில் தொடங்கப்படுதுன்னா வெங்கோஜி. சிவாஜியுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் தான் வெங்கோஜி. அப்படி அவருடைய தலைமையில் அந்த மராட்டி தஞ்சை தமிழ்நாட்டில் தஞ்சை மராட்டிய பேரரசு தொடங்கப்பட்ட ஆண்டு 1676. அப்போ ரெண்டுமே கரெக்ட். மூணாவது, முதலாம் சரபோஜி 1712 முதல் 1728 வரை 16 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாருங்க. யாருன்னா இப்போ தஞ்சை மராட்டிய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா வெங்கோஜி. அவர் தான் தோற்றிருக்கிறார். இந்த வெங்கோஜியுடைய மகன் இருக்காருல்ல, அவருடைய மகன் யாருன்னா சாஜி. சாஜியுடைய சகோதரர் யாருன்னா முதலாம் சரபோஜி. சாஜியுடைய சகோதரர் யாரு? முதலாம் சரபோஜி. அவர் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அப்ப இதுமே கரெக்ட். அப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுல தவறானதை தேர்வு செய்க அப்படின்றாங்க. அப்ப இதுல எல்லாமே கரெக்ட் தான். அப்ப இதுல எது இவற்றில் எதுவுமே இல்லை, எதுவும் எல்லாமே சரிதான். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 130 கொடுத்துருக்காங்க. பாலிட் ரிலேட்டடான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. குழந்தை திருமண தடை சட்டம் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது இந்த குழந்தை திருமண தடை சட்டம் இது எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2006. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சட்டத்தில் திருத்தம் பண்ணாங்க. என்னன்னா சிறிய வயதிலே குழந்தைகள் சின்ன வயசுலேயே குழந்தைகள் திருமணம் பண்ணுறாங்க. இந்த குழந்தை திருமணத்தை தடுக்க தான் என்ன கொண்டு வராங்கன்னா 1929. இந்த 1929 தான் என்ன சட்டம் கொண்டு வராங்கன்னா சாரதா சட்டம் கொண்டு வராங்க. இந்த சாரதா சட்டம் 1929 செப்டம்பர் 27 தான் கொண்டு வராங்க. சாரதா சட்டத்தின்படி பெண் குழந்தைகளுடைய திருமண வயதை எவ்வளவு உயர்த்துறாங்கன்னா 14 உயர்த்துறாங்க. அப்ப சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1929 செப்டம்பர் 28. அதன்படி பெண்களுடைய திருமண வயது 14. இந்த சாரதா சட்டம் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1930 ஏப்ரல் 1. இந்த சட்டத்தில் தான் குழந்தை திருமண தடை சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராங்க. அதுல திருத்தம் கொண்டு வந்து 2006 தான் திருத்தம் கொண்டு வராங்க. இந்த குழந்தை திருமண தடை சட்டத்தை தமிழ்நாடு அரசு எப்ப கொண்டு வராங்கன்னா தமிழ்நாட்டில் 2009 கொண்டு வராங்க. மத்திய அரசு கொண்டு வந்து 2006, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து 2009. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 குழந்தை திருமண தடை சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த ஆண்டு 2006. ரெண்டாவது பாருங்க, வரதட்சணை தடை சட்டம். இந்த வரதட்சணை தடை சட்டம் அது எந்த ஆண்டு கொண்டு வரப்படுது? 1961. குடும்ப வன்முறை சட்டம்ன்றாங்க. இந்த குடும்ப வன்முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. எதற்காகனா திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவனுடைய அவங்களுடைய இல்லத்துல தங்குவதற்கு வசிப்பதற்கு அவங்களுக்கு கட்டாயம் உரிமை உண்டு, அங்க எதுவுமே கொடுமை செய்யக்கூடாது. அதற்காக குடும்ப வன்முறை சட்டம் 2005 கொண்டு வராங்க. லாஸ்ட் வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம். ஓகே, பெண்கள் வந்து தொழில் செய்வதற்காக பல்வேறு இடங்களில் சமுதாயத்தில் போறாங்க. அவங்களுக்காக நிறைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்தா அதை வந்து நம்ம ஒழிக்கணும், அதற்காக தடை சட்டம் கொண்டு வராங்க. இந்த தடை சட்டம் இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. இதை தான் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. வரிசைப்படுத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இப்போ 1961 தான் முதல் வரும். அப்போ அது 2 வரும். 2 எங்க இருக்கு பாருங்க, ACBயில் இருக்கு. அப்ப இது முதல் வரும். 2 தான் முதல் வரும், வரதட்சணை தடை சட்டம். அதுக்கப்புறம் என்ன வரும்? 2005 வரும், குடும்ப வன்முறை சட்டம் 3, 2, 3. அடுத்து குழந்தை திருமண தடை சட்டம் 2006. அப்ப 2, 3, 1. வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் 2013, 4. 2, 3, 1, 4 எங்க இருக்கு பாருங்க, 2, 3, 1, 4. இதுக்கான ஆன்சர் என்னது? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 131. கொஸ்டின் நம்பர் 131 அரசியலமைப்பு பாலிட்டி ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 பாருங்க, சட்டப்பிரிவு 24 ஆர்டிகிள் 24 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்க அரசு முயல்கிறதுன்றாங்க. இப்போ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி கிடைக்க வழிவகை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னா ஆர்டிகிள் 21 A. சார் நம்ம படிச்சிருப்போம். ஆர்டிகிள் 21 A தான் ஆரம்ப கல்வி கிடைக்க வழிவகை செய்கிறது. அப்போ சட்டப்பிரிவு 24 கொடுத்துருக்காங்க. இப்போ சட்டப்பிரிவு 21 A ஆரம்ப கல்வி கிடைக்க வழிவகை செய்கிறது. இது எப்போ கொண்டு வராங்கன்னா 86வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட், 86வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வராங்கன்னா 2002 தான் அதை கொண்டு வராங்க. சரி, இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு கல்வி உரிமை, இந்த கம்பல்சரி எஜுகேஷனல் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த கல்வி உரிமை சட்டம் இந்த கல்வி உரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்படுதுன்னா 2009 தான் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வராங்க.
இந்த கல்வி உரிமை சட்டம் எப்போ நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னா 2010 ஏப்ரல் 1. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான். 2010 ஏப்ரல் 1 தான் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான், மாற்றி கொடுத்தாங்க. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சட்டப்பிரிவு 45 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறதுன்றாங்க. சட்டப்பிரிவு ஆர்டிகல் 45 குழந்தை தொழிலாளரை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னா ஆர்டிகல் 24. மாற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 24 தான் குழந்தை தொழிலாளர் பற்றி கொடுத்துருக்காது. ஆனால் இங்கே சட்டப்பிரிவு 45 கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 45 என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் கல்வியை வழங்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த சட்டப்பிரிவு 45 சொல்லுது. ஆனால் அது ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே என்னது தப்பு. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, 2மே தவறு. அதுக்கான ஆன்சர் என்னது, ஆன்சர் டி. அடுத்து போயிடலாங்களா, கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 132. 132 அரசியலமைப்புடைய கூறுகள். இந்த அரசியலமைப்புடைய கூறுகள்லாம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து பல்வேறு நாட்டிலிருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புடைய கூறுகள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, சோவியத் ரஷ்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம என்னென்னலாம் பெற்றிருக்கோம், ஆஸ்திரேலிய நாட்டிலேருந்து நம்ம என்ன பெற்றிருக்கோன்னா, ஸோ வணிகம் வியாபாரம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, வணிகம் வியாபாரம். அதே மாதிரி பார்த்தோன்னா பொதுப்பட்டியல் நம்ம அங்கிருந்து தான் பெற்றிருக்கோம். பொது பட்டியல், நாடாளுமன்ற ஈரவை கூட்டமர்வுன்றாங்க. முகவுரை மொழி அப்படின்றாங்க. முகவுரை வேற, முகவுரை மொழி வேற. அப்ப வணிகம், பொதுப்பட்டியல், நாடாளுமன்ற ஈரவை கூட்டமர்வு, முகவரை, இது எல்லாமே எங்க பெறப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியா. அப்ப ஆஸ்திரேலியா எங்க இருக்கு, வணிகம் இருக்கு. இதுல தான் இருக்க பாருங்க, வர்த்தக சுதந்திரம் இருக்கு. அப்ப ஏக்கு என்ன வரும், 3, ஏக்கு 3 வரும். ஆஸ்திரேலியா வர்த்தக சுதந்திரம். ரெண்டாவது பாருங்க, பிரான்ஸ்ல இருந்து என்ன பெறப்பட்டது. இந்த பிரான்ஸ்ல இருந்து என்ன பெறப்பட்டது அப்படின்னா, பிரான்ஸ்ல இருந்து பாருங்க குடியரசு. பிரான்ஸ்ல இருந்து என்ன பெறப்பட்டதுன்னா குடியரசு பெறப்பட்டது. ஸோ அது இல்லாமல் வேற என்ன, இங்க முகவுரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது முக்கியமான கீவேர்டு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரம், இந்த வார்த்தையெல்லாம் பெறப்படுது. அப்போ பிரான்ஸ்ல இங்கே என்ன இருக்குன்னா குடியரசு இருக்கு. அப்போ பிக்கு என்ன வரும்னா 1 வரும். ஓகேவா. அடுத்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து என்ன பெறப்படுதுன்னா, தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது என்ன அப்படின்னா மாநிலவை உறுப்பினருக்கான தேர்தல். இந்த மாநிலவை உறுப்பினருக்கான தேர்தல், ஓகே சாரி, மாநிலவை உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறை, தேர்தலில் தேர்வு செய்யும் முறை. அதே மாதிரி பார்த்தோன்னா சட்ட திருத்தம், ரொம்ப முக்கியமானது, சட்ட திருத்தம். மாநிலவை உறுப்பினர்களை தேர்வு செய்தல், சட்ட திருத்தம், இது 2 எங்க கொண்டு வரப்பட்டதா, தென்னாப்பிரிக்கா. அப்ப மாநிலவை உறுப்பினருக்கான தேர்வு. அப்ப சிக்கு என்ன வரும்னா 4 வரும் இதுக்கு. அடுத்து சோவியத் ரஷ்யாவிலிருந்து என்ன பெறப்படுதுன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமைகள் சொல்றீங்களே, அடிப்படை கடமைகள், 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள், அடிப்படை கடமைகள், 5 ஆண்டு திட்டங்கள், அது பெறப்படுது. அதே மாதிரி முகவுரையில் உள்ள சமூக பொருளாதார அரசியல், இதெல்லாம் ரஷ்யாவிலிருந்து பெறப்படுது. அப்போ ரஷ்யாவில் சமூக பொருளாதார அரசியல். அப்போ டிக்கு என்ன வரும்னா 2. அப்போ பொறுத்துக்கு ஃபிட் பண்ணுங்க, 3, 1, 4, 2 எங்க இருக்கு, 3, 1, 4, 2. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் பாருங்க 133. 133 மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் தான். கீழ்காணும் சட்ட பிரிவுகளில் குடியரசுத் தலைவர் பற்றி தவறானதை தேர்வு செய்க. இப்போ குடியரசுத் தலைவரை படிக்க, பிரசிடென்ட்டை பற்றி படிக்க போகிறோம். இந்த குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 52லேருந்து 62 வரைக்கும் நம்ம யாரை பற்றி படிக்கிறோம்னா குடியரசுத் தலைவரை பற்றி படிக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம சரத்தை ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்க, ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 55ன்றாங்க. இந்த சட்டப்பிரிவு 55 குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை. இந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை, இந்த வார்த்தை முக்கியம், தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன, 55 தான். அப்போ சரி. சட்டப்பிரிவு 60 குடியரசுத் தலைவருக்கான பதவி பிரமாணம். இந்த குடியரசுத் தலைவருக்கான பதவி பிரமாணத்தை யார் செஞ்சு வைப்பாருன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் செஞ்சு வைப்பாரு. அப்போ இதுவுமே கரெக்டு. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். இங்க பாருங்க என்ன வார்த்தைனா, இது தேர்தல் முறை. தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன, ஆர்டிகல் 54. சொல்றது புரியுதுங்களா, தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னது, ஆர்டிகல் 54. தேர்தல் முறை என்னது, ஆர்டிகல் 55. அப்போ இங்கே 53 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சட்டப்பிரிவு 53 என்ன சார் வரும்னா, இந்த குடியரசுத் தலைவருக்கான நிர்வாக அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கான நிர்வாக அதிகாரத்தை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான்
சட்டப்பிரிவு 53. நிர்வாக அதிகாரம்னா என்னது? இந்த குடியரசுத் தலைவர் ஒன்றியத்துக்கு தலைவராக இருக்காரு. ஓகே, மத்திய அரசுடைய அரசினுடைய தலைவராக இருக்காரு. நீதித்துறை, ராணுவத்துறைக்கெல்லாம் பொறுப்புமிக்க தலைவராக யார் இருப்பாரு? குடியரசுத் தலைவர். அது சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 53. ஆனால் 53 கொடுத்து தேர்தல் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்போ என்னது? ஏபி மட்டும் தான் சரி. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காலம் சட்டப்பிரிவில் குடியரசுத் தலைவர் பற்றி தவறானது. தவறானது என்னது? சி தான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? சி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாரு, கொஸ்டின் நம்பர் 134. 134 மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் தான். கீழ்காலம் கூற்றுகளை ஆராய்க. ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மாநிலவை நிதி முன் வரைவு திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ முடியாது அப்படின்னு. மாநிலவில் ஒரு நிதினா பணம் சம்பந்தப்பட்ட மசோதா, இந்த நிதி முன் வரைவு வந்து திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ முடியாது அப்படின்றாங்க. நிதி முன் வரைவு மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ரொம்ப முக்கியமானது. ஒரு நிதி மசோதா, பண மசோதா எங்க நம்ம வந்து தாக்கல் செய்ய முடியும்னா மக்களவையில் மட்டும்தான் நம்ம தாக்கல் செய்ய முடியும். ஸோ அப்போ இதுவுமே கரெக்டு. ஓகே, அதே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மாநிலவில் நிதி முன் வரைவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்க முடியாது. ஸோ அதுவுமே கண்டிப்பாக ஒரு மாநிலவைக்கு ஒரு பண மசோதா வந்து அதை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் மாநிலவைக்கு கண்டிப்பாக கிடையாது. அப்போ அதுவுமே கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்ற தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலவை சபாநாயகருக்கு கண்டிப்பாக மட்டுமே உள்ளதுன்றாங்க. அது தப்பு. ஒரு பண மசோதா மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் செய்வாங்க. அந்த பண மசோதாவை இறுதி செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மக்களவை சபாநாயகர். இந்த மக்களவை சபாநாயகர் தான் இருக்கு. அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அப்போ கீழ்காலம் கூற்றுகளை ஆராய்க என்னன்னு கேட்டுங்க. அப்போ 1, 2 தான் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாரு, மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் தான். சட்டத்தின் ஆட்சி அப்படின்றாங்க. இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற சொல் முதல்ல எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா, சட்டத்தின் ஆட்சி என்ற சொல் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா இங்கிலாந்து பெறப்பட்டதான் அந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்றாங்க. இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்லை வழங்கியவர் யாரு? ஏவி டைசி. யார் வழங்கினார்? ஏவி டைசி. அவர் தான் அந்த சொல்லை வழங்கினார். அதன்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை. ஆமா, ஒரு நாட்டுடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம் தான் இறுதியானது. சட்டத்துடைய அனைத்து கூறுகளை உள்ளடக்கியது தான் மக்கள். ஓகே, அப்ப எல்லா மக்களும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அதற்கு மேல் ஒரு உயர்ந்த அமைப்பு கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்க? சட்டத்துக்கு மேல் யாரும் இல்லைன்றது அது கரெக்ட் தான். ஓகே, 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, குறிப்பிட்ட நபருக்கு சிறப்பு சலுகை அளிப்பது. ஒரு நாட்டுடைய சட்டம் தனிப்பட்ட நபர், இந்திய நாட்டுடைய சட்டம் தனிப்பட்ட நபருக்கு எந்த நபருக்கும் சலுகை அளிக்கவே அளிக்காது. அப்போ குறிப்பிட்ட நபருக்கு சிறப்பு சலுகை அளிப்பதுன்றாங்க. அது ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ இதனுடன் தொடர்புடையது என்ன? கூற்று 1 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் அது வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 136 கமிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, கமிட்டி கொடுத்து அதனுடன் தொடர்புடையது கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு, ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம், பொம்மாயி தீர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்காரியா குழு எதற்காக இந்த சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா, மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் சர்க்காரியா குழு. மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த சர்க்காரியா குழு அமைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு யார் அமைக்கிறாங்க அப்படின்னா மாநில அரசால் அமைக்கப்பட்ட, தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் ராஜமன்னார் குழு அப்படின்றாங்க. ஸோ இப்போ சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1983. 1983. அப்ப சர்க்காரி குழு என்ன? மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட குழு. அப்ப ஏக்கு என்ன வரும்? 4 தான் வரும். ஓகே, ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்கப்படுது. இந்த ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1969. ஓகே, ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம் இது எதனுடன் தொடர்புனா அகாலி தளத்துடன் தொடர்புடையது. அப்ப சிக்கு என்ன வரும்னா 2 வரும். ஓகே, ஆனந்தப்பூர் அப்படின்றது பொம்மாயி தீர்ப்பு அப்படின்றாங்க. இது ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம் இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1973 தான் இது கொண்டு வராங்க. லாஸ்ட் டி பொம்மாயி தீர்ப்பு. இந்த பொம்மாயி தீர்ப்பு எதனுடன் தொடர்புடையதுன்னா உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டுடன் தொடர்புடையது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா 3. இந்த பொம்மாயி தீர்ப்பு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1994 அப்படின்னாங்க. ஏன்னா ஆண்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு கமிட்டி போடப்பட்டது அதுக்கான ஆண்டெல்லாம் கேட்பாங்க. ஓகே, சர்க்காரிய குழு 83, ராஜமன்னார் குழு 69, ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம் 73, பொம்மாயி தீர்ப்பு 94. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்க, ஃபிட் பண்ணுங்க. 4 இங்கே 2வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, இதுக்கு 1, அடுத்து 2 3, 4 1 2 3 எங்கே இருக்குது பாருங்க, 4 1 2 3, 4 1 2 3. இதுக்கான ஆன்சர் என்ன சார்? ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மறுபடியும் பாருங்க, தேர்தல் சீர்திருத்தம் ரொம்ப முக்கியமானது. தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான குழுக்களை
வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. ஒவ்வொரு கமிட்டி போட்டிருக்காங்க. டங்கா குழு, இந்த டங்கா குழு இது எந்த ஆண்டு அமைக்கிறாங்கன்னா, டங்கா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 2010. கமிட்டியோட இயரெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தெரியணும், அப்போதான் அதை வரிசைப்படுத்தவே முடியும். ஓகே, அடுத்தது இந்திரஜித் குப்தா குழு அப்படின்றாங்க. இந்த இந்திரஜித் குப்தா குழு இது அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1998. வீரப்ப மொய்லி ஆணையம் இது அமைக்கப்பட்ட ஆண்டு 2007. ஓகே, தினேஷ் கோஸ்வாமி குழு இது அமைக்கப்பட்டது எந்த ஆண்டுனா 1990. ஹோரா குழு அமைக்கப்பட்டது 1993. இப்போ நீங்கள் வரிசைப்படுத்தலாம். ஓகே, சின்னது அப்படியே பெருசாக போகலாம். ஃபர்ஸ்ட் எது வரும்னா 1990 தான் வரும். எது 4 வரும். அப்போ 4 எங்கே இருக்குது பாருங்கள், ஏவில் இருக்குது, சியில் இருக்குது, பியில் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள் 1990க்கு அப்புறம் என்ன வரும், 93 வரும். 4 5 இங்கே இருக்குது, அது 3லேயே இருக்குது. 90 93, அடுத்து என்னது 98. 4 4 5 2 4 5 2 மறுபடியும் பாருங்க இங்கே இருக்கு 4 5 2. அப்போ ஏவா சிஎல் தான் ஆன்சர் இருப்பது 4 5 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2007 வீரப்ப மொய்லி ஆணையம் 3 வரும். 4 5 2 3 வரும். 4 5 2 3 1. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. இது வரிப்படி இந்த இயற்படி நீங்கள் வரிசைப்படுத்தினா சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 138. பின்வருவற்றில் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய குழுன்றாங்க. ஓகே, பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய குழு என்ன? ஏ பொது கணக்கு குழு, பி மதிப்பீட்டுக்கான குழு, சி பொது நிறுவனங்களுக்கான குழு, டி மனுக்கள் மீதான குழுன்றாங்க. இந்த பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய குழுவே என்ன எந்த குழுன்னா பி தான், மதிப்பீட்டு குழு தான் அப்படின்றாங்க. ஓகே, ஆன்சர் இதுக்கு என்னன்னா ஆப்ஷன் பி தான். ஓகே, த கமிட்டி ஆஃப் எஸ்டிமேட் தான் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய குழு, மதிப்பீடுகளுக்கான குழுன்றாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 139. இந்தியாவில் நிதி கொள்கை கீழ்காணும் யாரால் வடிவமைக்கப்படுகிறது? நிதி கொள்கை, இந்த ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட கொள்கை யாரால் வடிவமைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, நிதி அமைச்சகம் தான் இந்தியாவுடைய நிதி கொள்கையை கண்டிப்பாக வடிவமைக்கிறது. இந்தியாவில் இந்த நிதி அமைச்சருக்குல ஃபினான்சியல் கமிஷன் நிதி அமைச்சகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 1946. 1946 நிதி அமைச்சகம் கண்டிப்பாக முதல்ல கொண்டு வராங்க. அப்படி நிதி அமைச்சகம் கொண்டு வரப்பட்டு சுதந்திர இந்தியாவுடைய முதல் நிதித்துறை அமைச்சராக 1947 யார் பொறுப்பேற்கிறார்னா ஆர்கே சண்முக செட்டியார். இந்த ஆர்கே சண்முக செட்டியார் அவர் தான் சுதந்திர இந்தியாவுடைய முதல் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அப்போ கேட்ட கேள்வி என்னன்னா, இந்தியாவில் நிதி கொள்கை, இந்த நிதி கொள்கை கீழ்காணும் எந்த அமைப்பால் வடிவமைக்கப்படுதுன்னா நிதி அமைச்சகம், ஃபினான்சியல் கமிஷன், அதன் மூலம் தான் வடிவமைக்கிறாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 140. இந்த கொஸ்டின் நம்பர் 100 பாருங்க, எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், பணவியல். இந்த பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள் யாவை? பணவியல் சம்பந்தப்பட்ட கொள்கையுடைய முக்கிய குறிக்கோள்கள் யாவைன்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மைன்றாங்க, பொருளாதாரத்தின் வளர்ச்சின்றாங்க, செலுத்தும் சமநிலையில் சமனற்ற நிலையை பேணுதல். இந்த பணவியல் கொள்கையில சமனற்ற நிலையை பேணுதல் இது வரைய வராது. பணத்தின் நடுநிலைத்தன்மை இந்த அமைப்பும் வராது. அப்போ 1 2 மட்டும் தான் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது 1 2 ஆப்ஷன் என்னது ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 141. ஓகே, காரையாறு அணை மூலம் பாசன வசதி பெறும் மாவட்டங்கள் யாவை? ஒரு அணை இருக்கு தமிழ்நாட்டில், காரையாறு அணை. இந்த காரையாறு அணை தொடர்புடைய பகுதி வந்து தமிழ்நாடு தான். அதனுடன் தொடர்புடைய மாவட்டங்கள் எதுன்றாங்க. ஸோ அதனுடன் தொடர்புடைய மாவட்டங்கள் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் என்னது ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 142 மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின். ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையம், ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையம் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடங்குகிறதுன்றாங்க. அரசியலமைப்புடைய பகுதியை கேட்டிருக்காங்க. இந்த அரசியலமைப்புடைய பகுதி தொடர்புடைய என்ன? இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான், பகுதி 14. பகுதி 14 தான். ஆர்டிகல் வந்து 308 323 வரைக்கும், 308 323 வரைக்கும் பகுதி 14 பற்றி குறிப்பிடுது. மத்திய மாநில அரசு கீழ் வரும் பணிகள் நீங்க படிச்சிருப்பீங்க. பகுதி சரத்து அட்டவணை பகுதி 14 என்ன 308 323 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா மத்திய மாநில அரசு கீழ் வரும் பணிகளை பற்றி குறிப்பிடுது. அதன் அடிப்படையில் தான் ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையம் இது எந்த பகுதிகளும் அடங்குன்னா பகுதி 14 தான் அடங்கும். அதோடைய ஆர்டிகல் 308 323. ஓகே, இதுக்கான ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 143. பாருங்க, ஒரு எக்கனாமிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின் தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான். 5 ட்ரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரம் எந்த குறிக்கோள்களை வைத்திருக்கும் ஆண்டு? இந்திய நாடானது
5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எந்த ஆண்டு இலக்கா நிர்ணயிச்சுகிறது அப்படின்னா இதுக்கான ஆன்சரு 2024 to 25க்குள்ள இந்தியானது 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை இலக்கை கொண்டு செயல்படுகிறது. அதுக்கான ஆன்சர் 2024 to 25 இதனுடைய இலக்கு அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் பாருங்க 144. இந்த கொஸ்டின் நம்பர் 144 என்ன சொல்றாங்கன்னா வரிசாரா வருவாயின் ஆதாரங்களை குறிப்பிடுக. இந்த வரிசாரா வருவாயுடைய ஆதாரங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் ஏ வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை நிர்வாக வருவாயின்றாங்க, வருமான வரி மற்றும் பெரும் நிறுவனங்களுடைய வருமான வரின்றாங்க, சரக்கு மற்றும் சேவை வரி கலால் வரின்றாங்க. இதுக்கான ஆன்சரு வரிசாரா வருவாயுடைய ஆதாரங்கள் எதை உள்ளடக்கியதுன்னா வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை நிர்வாக வருவாய் அதை உள்ளடக்கியதான் வரிசாரா. வரிசாரான்னு குறிப்பிடுறாங்க. வரிசாரா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வந்து பார்த்தா நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு பேரு. வரிசாரா வருவாயுடைய ஆதாரங்கள் எதை உள்ளடக்கியதுன்னா வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை நிர்வாக வருவாயை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுக்கான ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 145. கொஸ்டின் நம்பர் 145ல நிதி ஆயோக்கின் பணிகளில் தவறானது எது? இந்த நிதி ஆயோக்குடைய பணிகளில் எது இதெல்லாம் தவறானது இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. கொஸ்டின் நிதி ஆயோக் உங்களுக்கு தெரியும். இந்த நிதி ஆயோக்காக மாற்றப்பட்டது எப்பன்னா 2015 ஜனவரி 1. இந்த நிதி ஆயோக்குடைய தலைவராக யார் இருப்பாருன்னா பிரதம அமைச்சர் தான் இருப்பார். நிதி ஆயோக்கின் பணிகளில் தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்றாங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1 கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்துன்றாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இது வந்து பார்த்தோன்னா சரிதான். ரெண்டாவது பாருங்க 5 ஆண்டு திட்டங்கள் இறுதி ஒப்புதல் அளித்தல். இது நிதி ஆயோக்குடைய செயல்பாடுகள் வரவே வராது. ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்தல் கண்டிப்பாக இது வரும். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரைகளை வழங்குதல் இதுவும் வராது. ஓகே, அப்ப நிதி ஆயோக்கினுடைய பணியில் தவறானது 2-4 வராது. எங்க இருக்கு 2-4. இதுக்கான ஆன்சர் என்னது? சி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 146. ஹிஸ்டரி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பெறும் பட்டப்பெயர்களில் தவறானது எது? முதலாம் மகேந்திரவர்மன் இந்த பிற்கால பல்லவர்களில் ஒரு முக்கியமான மன்னன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் பேர். அவருக்கு வழங்கக்கூடிய பட்டப்பெயர்கள் தவறானது எதுன்றாங்க. இந்த முதலாம் மகேந்திரனுக்கு வழங்கக்கூடிய பட்டப்பெயர் என்னன்னா நம்பர் 1 சித்திரக்கார புலின் பேர். சித்திரக்கார புலின் பேர். சங்கீர்ண ஜதி. சத்திய சந்தன் பேரு. சத்திய சந்தன் இது அவருக்கு வழங்க பேரு. சேத்தக்காரி இதெல்லாம் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கக்கூடிய பட்டப்பெயர்கள் தான். சித்திரக்கார புலி, சங்கீர்ண ஜதி, சத்திய சந்தன், சேத்தக்காரி, குணபரன் இது அவருடைய பேர் தான். குணபரன். விசித்திர சித்தன் இது அவருடைய பேர் தான். சத்ரு மல்லன் இதெல்லாம் அவருடைய பேர் தான். கலக பிரியன். இந்த மாதிரி முதலாம் மகேந்திரனுக்கு பல்வேறு பட்டப்பேர் இருக்கு. அதுல இது பட்டப்பேர்கள் தவறானது எதுன்றாங்க. அப்ப விசித்திர சித்தன் இதுவும் வரும். குணபரனும் கண்டிப்பா வரும். சித்திரக்கார புலி வரும். அவனி சிம்மன் இது வராது. இது யாருன்னா அவனி சிம்மன் என அழைக்கப்படும் பிற்கால பல்லவ மன்னன் யாருன்னா சிம்ம விஷ்ணுன்றாங்க. சிம்ம விஷ்ணு. இந்த சிம்ம விஷ்ணுனுக்கு மற்றொரு பேர் தான் உலகின் சிங்கம். அவருக்கு பேரு உலகின் சிங்கம். அவனி சிம்மன் என அழைக்கப்படும் மன்னர் யாருன்னா சிம்ம விஷ்ணு. அப்ப முதலாம் மகேந்திரவர்மன் வழங்கக்கூடிய பட்டப்பெயர்களில் தவறானது எதுனா அவனி சிம்மன் அப்படின்னு. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 147. சிங்கப்பூரிலிருந்து கனடாவில் வான்குவேர் பகுதிக்கு சீக்கியர்கள் மற்றும் பஞ்சாபிகளை கொண்டு சென்ற கப்பலுடைய பெயர் என்ன? கரண்ட் அஃபேர்ஸ். இது ரிலேட்டட் கொஸ்டின் என்ன? ஏ. ஆப்ஷன் ஏ கொமகத் மரு. ஓகே, கொமகத்த மருன்றத இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 148. இந்த 148 மறுபடியும் ஒரு கமிட்டி கொடுத்துருக்காங்க. நாயக் குழு, தாராப்பூர் குழு, நரசிம்மன் குழு, அர்ஜுன் சென் குப்தா குழு அப்படின்றாங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்க. நாயக் குழு எதனுடன் தொடர்புடையதுன்னா சிறு தொழிற்சாலைகளுக்கான கடன் கிடைக்க வழிவகை செய்யுது. அப்ப ஏக்கு என்ன வரும்னா 3 தான் வரும். ஓகே, ரெண்டாவது பாருங்க தாராப்பூர் குழு. தாராப்பூர் குழு எதனுடன் தொடர்புடையதுன்னா மூலத்தன கணக்கு மாற்றுத்திறன் தொடர்புடையது. அப்ப பிக்கு என்ன வரும்னா 4 தான் வரும். நரசிம்மன் குழுன்றாங்க. இந்த நரசிம்மன் குழு எதனோடு தொடர்புடையனா வங்கிகளின் செயல்பாட்டை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் நரசிம்மன் குழு. அப்ப சிக்கு என்ன வரும்னா 2 தான் வரும். அர்ஜுன் சென் குப்தா குழு அமைப்பு சாரா துறை வரும். அப்ப 3, 4, 2, 1. இதுக்கான ஆன்சர் என்ன? சி தான். 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 149. மரு சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மரு சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும். மரு சகோதரர் யாருன்னா 1 சின்ன மருது, இன்னொன்று யாருன்னா பெரிய மருது.
சரி, இவங்க தான் மருது சகோதரர்கள். அவங்க தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்னன்னா 1801 அக்டோபர் 24. இந்த மருது சகோதரர்கள் எங்கே தூக்கிலிடுறாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் என்ன கோட்டைன்னா திருப்பத்தூர் கோட்டைன்னு பேர். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில் யாரை தூக்கிலிடுறாங்கன்னா மருது சகோதரர்கள். அதான் கேட்டிருக்காங்க. இது என்ன சார்? ஆப்ஷன் ஏ, நவம்பர் 16, 1801 யாரை தூக்கிலிட்டாங்கன்னா கட்டபொம்முடைய சகோதரர்கள். இந்த கட்டபொம்முடைய சகோதரர்கள் யாருன்னா அவருடைய சகோதரர்கள் ஊமைத்துறை. இந்த ஊமைத்துறை செவத்தையா, ஊமைத்துறை செவத்தையாவும் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு தான் 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அப்போ மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801 அக்டோபர் 24 ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டை. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஒரு கொஸ்டின் நம்பர் 150 ஐயனம்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 1937, 1939, 1893, 1888 அப்படி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க 1937. இந்த 1937 இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். 37. இந்த ஜவஹர்லால் நேரு 1936, 1936, 1937 இந்த ரெண்டு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்ட தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். 36 எங்க நடந்துச்சுன்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் எங்க நடந்துச்சுன்னா லக்னோ. 1936 லக்னோ நடந்துச்சு. 1937 எங்க நடந்துச்சுன்னா பைசாப்பூர். எங்க நடந்துச்சுன்னா பைசாப்பூர்ல தான் நடந்துச்சு. ஓகே, அப்ப 36, 37 காங்கிரஸ் கூட்ட தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அப்ப சரியான இணையை தேர்வு செய்க. இடத்தொன்னே ஆப்ஷன் ஏ சரிதான். அப்ப கண்டிப்பா மீதி 3 என்ன இருக்கு? தவறானதா இருக்கும். ஏன்னா சரியான இணை தான் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க. சரி, மீதி பார்க்கலாம் பாருங்க. 1939 தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நான் சொல்லியிருக்கேன் 36, 37க்கு தான் ஜவஹர்லால் நேரு தலைவர். 39க்கு யாரு தலைவர்? 1939 இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தலைவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, அவரு 2 முறை தலைவர். 1938 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர், 1939 தலைவர். இந்த 1938 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்க நடைபெற்றுச்சுன்னா ஹரிபுரா. எங்க நடிச்சு சார்? ஹரிபுரால. 1939 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்க நடைபெற்றுச்சுன்னா திரிபுரா. 38 ஹரிபுரா, 39 திரிபுரா. அப்ப 39க்கு ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு பார்த்தோன்னே. ஓகே, சரி, அடுத்து பாருங்க. 1893 யாரு தலைவர்னா ஆல்பர்ட் வெப்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1893 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜி இந்தியாவுடைய முதம்பெரும் மனிதர் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த தாதாபாய் நௌரோஜி தான் 1893 காங்கிரஸ் கூட்டத்துக்கு அவர் தலைவர். இந்த 1893 காங்கிரஸ் கூட்டம் எங்க நடந்துச்சுன்னா லாகூர். எங்க நடந்துச்சு? லாகூர். இந்த தாதாபாய் நௌரோஜி 3 முறை காங்கிரஸ் மாட்டு தலைவர். ஒன்னு எப்படின்னா 1886 இரண்டாவது காங்கிரஸ் கூட்டமே 1886 நடைபெறுது. 1886, 1893, 1906. 86, 93, 1906 3 முறை காங்கிரஸ் மாட்டு தலைவர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. இந்த 86, 1906 இது ரெண்டுமே எங்க நடந்துச்சுன்னா கல்கத்தால. 1893 எங்க நடந்துச்சுன்னா லாகூர் நடந்துச்சு. அப்ப இதுக்கு 93 ஆல்பர்ட் வெப் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுமே தப்பு. ஓகே, அடுத்து பாருங்க. 1888 சர் வில்லியம் வெடர்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1888 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் இது எங்க நடந்துச்சுன்னா அலகாபாத். எங்க சார் நடந்துச்சு? 88 அலகாபாத் நடந்துச்சு. இதுக்கு தலைவர் யாருன்னா ஜார்ஜ் யூலே. 1888 காங்கிரஸ் கூட்ட தலைவர் யாருன்னா ஜார்ஜ் யூலே. அப்ப இதுமே தப்பு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 151. 151 ஒரு ஐஎன்எம் ரிலேட்டட் ஐரோப்பியர்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் வாக்கியங்களை படித்து சரியானதை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 படிக்கிறேன் பாருங்க. நீலநீர் கொள்கை. இந்த நீலநீர் கொள்கையை யார் கொண்டு வந்தாருன்னா அல்போன்சோ டி அல்புகர்க்ன்றாங்க. ஓகே, நீலநீர் கொள்கையை கொண்டு வந்த யாருன்னா பிரான்சிஸ்கோ. இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மேடா இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. ஆனா யாரை கொடுத்துருக்காங்க? அல்போன்சோ டி அல்புகர்க் கொடுத்துருக்காங்க. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உடன்கட்டை சதி ஏறும் பழக்கத்தை நிறுத்த முயன்றவை யாருன்னா அல்மேடா கொடுத்துருக்காங்க. இதை யாரு கொண்டு வந்தாருன்னா அல்போன்சோ டி அல்புகர்க். மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். இதை கொண்டு வந்து யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. உடன்கட்டை இருக்கிறது அல்போன்சோ டி அல்புகர்க். 2 மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1656 போர்ச்சுகீசியர்கள் கோவாவில் அச்சு இயந்திரத்தை அமைக்கப்பட்டது.
முதல்ல போர்ச்சுகீசியர் கோவாவில் இந்த அச்சு இயந்திரத்தை கோவாவில் எங்க அமைக்கிறாங்கன்னா 1556 இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள், ரொம்ப முக்கியமானது, இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டாங்க. அது வெளியிடப்பட்ட ஆண்டு 1563. இதுமே சரி. அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சரியானதை தேர்வு செய்க. 3 4 தான் சரி. எங்க இருக்கு பாருங்க, 3 4 சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 152. இந்த கொஸ்டின் நம்பர் 152 பாருங்க. 152 தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஆத்மீய சபா, பிரார்த்தனை சமாஜம், பிரம்மணியான சபை, அகமதியா இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆத்ம சபா இருக்கு. இந்த ஆத்ம சபாவுடைய ஃபவுண்டர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். ஆத்ம சபாவுடைய ஃபவுண்டர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். ஆத்ம சபா தொடங்கப்பட்டது எப்பன்னா 1815. இந்த ஆத்ம சபா தான் பிரம்ம சமாஜம், பிரம்ம சமாஜமாக 1828 மாத்துறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கொஸ்டின் தவறான இணையை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டாவது பாருங்க, பிரார்த்தனை சமாஜம். இந்த பிரார்த்தனை சமாஜத்துடைய ஃபவுண்டர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தனை சமாஜம் இந்த அப்ப இது தப்பு. பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது எப்பன்னா 1867. யாருன்னா டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங். டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங். டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங்கால் தொடங்கப்பட்டது என்னன்னா பிரார்த்தனை சமாஜம். ஆனா சுவாமி தயானந்த சரஸ்வதி கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிரம்மணியான சபை. இந்த பிரம்மணியான சபை தோற்றுவிக்கப்பட்டது எப்பன்னா 1875. 1875 அமெரிக்காவில் நியூயார்க் நகரம் தான் இதை தோற்றுவிக்கிறாங்க. யார் தோற்றுவிக்கிறாங்க? அச்எஸ் ஆல்காட்டு. அமெரிக்காவை சேர்ந்த அச்எஸ் ஆல்காட்டு, ரஷ்யாவை சேர்ந்த ஹெச்பி பிளவார்ஸ்கி அம்மையார், அவங்க தான் தோற்றுவிக்கிறாங்க. அப்ப பிரம்மணியான சபை ஹெச்பி பிளவார்ஸ்கி. அப்ப இது கரெக்ட். அடுத்து பாரு, அகமதிய இயக்கம் தொடர்புடையது யாருன்னா பாபா ராம்சிங். பாபா ராம்சிங் தெரியும். இப்ப இந்த பாபா ராம்சிங் தொடங்கப்பட்ட, அவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் நாம்தாரி இயக்கம்ன்றாங்க. நாம்தாரி. இந்த நாம்தாரி இயக்கத்துடைய ஃபவுண்டர் தான் யாரு? பாபா ராம்சிங். ஆனா அகமதி இயக்கம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுமே தப்பு. தவறானதை தேர்வு செய்க. 2 4 தான் தவறு. எங்க இருக்கு பாருங்க, 2 4. இதுக்கான ஆன்சர் என்னது? டி தான். அடுத்து போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 153. ஓகே, அடுத்து பாருங்க 153. கீழ்காணவற்றில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் முக்கிய நோக்கங்களில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்ற. சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ன? ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன்ன்றாங்க. அதான் சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்றாங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க, அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம்ன்றாங்க. சிறப்பு பொருளாதார மண்டலம் இதனுடன் தொடர்புடையது, முக்கிய நோக்கங்களில் பொருந்தாது எதுனாங்க. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தொடர்புடையது பொருந்தாது எதுனா ஏ பாருங்க, பன்னாட்டு வியாபாரத்தில் அல்லது உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அளித்தல். இது கண்டிப்பாக வரும். இதில் சிறப்பு பொருளாதாரத்தில் அது கட்டாயமாக அது வரும். ஆப்ஷன் ஏ வரும். ரெண்டாவது பாருங்க, பி வேலைவாய்ப்பு மற்றும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல். இதுவுமே வரும். ஓகே, சிறு குறு நிறுவனங்களுடைய கடன் உதவிகளை வழங்குதல். இது வராது. சி வராது. உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். இது வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. இது வராது. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 154. 154 மறுபடியும் ஒரு ஐஎன்எம் சீர்திருத்த இயக்கங்களில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டினா, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரி, கூற்று அதுக்கான காரணம் சரி. எப்பவுமே கூற்று காரணத்தில் கூற்றுக்கான காரணமாக இருந்தால் தான் ரெண்டுமே சரின்னு நம்ம போட முடியும். கூற்று பாருங்க, கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சயீத் அகமது கான் அலிகாரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்னன்னா, இந்த சர் சயீத் அகமது கான் இருக்காருல்ல, இந்த சர் சயீத் அகமது கான் அவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்ன இயக்கம்னா அலிகார் இயக்கம். இந்த அலிகார் இயக்கத்துடைய ஃபவுண்டர் யாருன்னா சர் சயீத் அகமது கான். அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. 1875 அலிகார் நகரில் நிறுவிய நவீன பள்ளி. முதல் ஒரு நவீன பள்ளியை நிறுவனர். அந்த பள்ளி நிறுவப்பட்டது எப்பன்னா 1864. அந்த பள்ளி எங்க நிறுவனார்னா காசிப்பூர். காசிப்பூரில் தான் முஸ்லீம் மக்களுக்காக ஒரு பள்ளி நிறுவனர். ஓகே, அந்த காசிப்பூரில் பள்ளி 1866 நிறுவி அந்த பள்ளியை தான் 1875 இந்த 75 அலிகார் நகர்ல, இந்த அலிகார் நகர்ல கல்லூரியை மாத்துறாரு. அலிகார் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியை மாத்துறாரு. அப்ப கூற்று சரி முதல். அதுக்கான காரணம், இப்ப இந்த அலிகார் இயக்கத்துடைய ஃபவுண்டர் யாருன்னா சர் சயீத் அகமது கான். இது எதற்காக தொடங்கப்பட்டனா, சமுதாயத்தில் முஸ்லீம் மக்கள் பின்தங்கி காணப்படுறாங்க. எப்படி பின்தங்கி காணப்படுறாங்கன்னா, வேலை வாய்ப்புல மற்ற சமூக மக்களை காட்டிலும் வேலை வாய்ப்புல பின்தங்கி காணப்படுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன,
முஸ்லீம் மக்கள் ஆங்கில வழி கல்வியும் மேலை நாட்டு அறிவியல்களும் படிக்காதுதான் அப்படின்றது தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்ப முஸ்லீம் மக்கள் நம்ம ஆங்கில வழி கல்வியை நம்ம ஏத்துக்கிறது இல்லை, மேலை நாட்டு அறிவியல் நூல்களை நம்ம படிக்கிறது இல்லை. அதுக்காக வந்து பார்த்தோம் நம்ம ஆங்கில வழி கல்வி நம்ம ஏத்துக்க வேண்டும், மேலை நாட்டு அறிவியல் நூல்களை நம்ம படிக்க வேண்டும். அதற்காக அவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அலிகார் இயக்கம். அது 1875. அப்ப முஸ்லீம் மக்கள் ஆங்கில வழி கல்வி கற்பதை அவர் விரும்பினார், கண்டிப்பா விரும்பினார் தான். அப்ப காரணமும் சரி, கூற்று காரணம் இரண்டுமே சரி. இதுக்கான ஆன்சர் இருந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 155. வரிசைப்படுத்துங்க அப்படின்றாங்க. முக்கியமான நபர்களாக கொடுத்து வரிசைப்படுத்துங்கன்றாங்க. பாரு, ஃபர்ஸ்ட் கட்டபொம்மன். கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஆமாதான், கயத்தாறு தான் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது எப்பன்னா 1799, டேட் அக்டோபர் 16. 1799 அக்டோபர் 16 யாரை தூக்கிலிடுறாங்க? கட்டபொம்மன். எங்க தூக்கிலிடுறாங்கன்னா கயத்தாறு. அடுத்து பாரு, ஓடா நிலை போர். இப்போ ஓடா நிலை போர் எதனுடன் தொடர்புடையது? தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை அவர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட போர் தான் போர். இப்போ உதாரணத்துக்கு தீரன் சின்னமலை, இந்த தீரன் சின்னமலை அவரால் மேற்கொள்ளப்பட்ட போர் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா காவிரி கரை போர். நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த காவிரி கரை போர் எந்த ஆண்டு? 1801. ஓடா நிலை போர் எந்த ஆண்டுன்னா 1802. அரசலூர் போர், அரசலூர் போர் எந்த ஆண்டுன்னா 1804. இறுதி போர், இறுதி போர் எந்த ஆண்டுன்னா 1805. அப்போ ஓடநிலை போர் எந்த ஆண்டு வரும்? 1802 வரும். அடுத்து பாரு, முத்து வடுகநாதர் காளையர் கோவிலில் கொல்லப்பட்டார்ன்றாங்க. ஆமா, யாரா காளையர் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட பிளேஸ் எங்கன்னா காளையார் கோவில். ஓகே, இந்த முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டது எப்படின்னா 1772 தான் அவர் கொல்லப்படுறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், பூலிதேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்றாங்க. நெற்கட்டும் சேவலை பூலிதேவர் மறுபடியும் கைப்பற்றாரு. ஓகே, அது அவர் கைப்பற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1764. இதுதான் நம்ம இயரை வச்சு தான் நம்ம வரிசைப்படுத்துறோம். நான் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முதல் எதில் வரும்? 4 தான் வரும். 1764. எங்கெங்க இருக்கு பாருங்க, பி டியில் தான் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, 64க்கு அப்புறம் என்ன வரும்னா 72 தான் வரும். 4 3, இதுலயும் 4 3, இதுலயும் 4 3. அடுத்து பாருங்க, 72க்கு அப்புறம் 1799 4 3 1 வரும். 4 3 1 2. இதுக்கான ஆன்சர் என்ன? டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 156. இந்த 156 தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு நியமனம் 1899. இந்த கர்சன் பிரபு இந்தியாவுடைய வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டது 1899. டேட் எப்போன்னா ஜனவரி 6. 1899 ஜனவரி 6 தான் அவர் கர்சன் பிரபு நியமிக்கிறாங்க. இது கரெக்ட். ஓகே, கொஸ்டின் தவறானதை தேர்வு செய்க. ரெண்டாவது பாருங்க, பல்கலைக்கழக சட்டம் 1905 கொண்டு வரப்படுது. கர்சன் பிரபு இந்தியாவுடைய வைஸ்ராய் இருக்கும்போது அந்த சட்டம் கொண்டு வராங்க. பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டுனா 1904. 1904 5 கொடுத்துருக்காங்க. இது அப்ப தவறு. அடுத்து பாருங்க, அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வரப்பட்டது 1904. வங்க பிரிவினை கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் 1905. வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது எப்போனா ஜூலை 19. அது நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 16. அந்த அக்டோபர் 16 தான் நம்ம துக்க நாளாக கொண்டாடுறோம். அப்போ இதில் ராங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பல்கலைக்கழக சட்டம் 1905, அது 1904 வரை 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 157. சங்க இலக்கியத்தில் போர் கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது? இந்த சங்ககால மன்னர்களை கிட்ட போரை வந்து பார்த்தோன்னா போர் முரசை வந்து ரொம்ப தெய்வமாக கருதினார்கள். அவங்க ரொம்ப ஒரு போருக்கு செல்வதை ரொம்ப கடவுளாக வழிபட்டு கருதினார்கள். அவருடைய முதன்மை கடவுள், சங்ககால மக்களுடைய முதன்மை கடவுள் என்னன்னா முருகன் தான். முருகன் யாரு? சேயோன். சேயோன் தான் சங்ககால மக்களுடைய முதன்மை கடவுள். இதுக்கான ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 158. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான். சிறப்பு திட்டமான சகின்றாங்க. சிறப்பு திட்டமான சகி, இந்த சகி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருங்க. சகி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, முதியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது சகி அதனுடன் தொடர்புடையது இல்லை, இது வராது. ரெண்டாவது பாருங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிகளுக்கு உதவுவது இதுவுமே வராது. செய்தி தொடர் முறையை ஒழுங்குபடுத்துவது இதுவும் வராது. தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுது. ஓகே, என்னன்னா சகி என்பது எதனா ஒரு பெண்கள் வந்து பார்த்தோன்னா தனியார் துறையில் அங்கங்கே பொது இடங்கள் எல்லாம் போய் இருக்கும்போது அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுக்காக கொண்டுவரப்பட்டதா ஒரு ஸ்கீம் தான் என்னது? சகி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 159. 159 ஐஎன்எம் ரிலேட்டட் தான் போராட்டங்களை கொடுத்துருக்காங்க. தண்டி
என்ன கேதான்னா என்ன, அகமதாபாத்னா என்ன, சம்ரான்னா என்ன, அதனுடன் தொடர்புடையது என்ன. தண்டி என்பது உப்பு சத்தியாகிரகத்தின் தொடர்புடையது. அப்போ சட்ட மறுப்பு இயக்கம் தான். இந்த உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1930. காந்தி தன்னுடைய உப்பு சத்தியாகிரக பேரணி அங்கே தான் தொடர வைக்க சபர்மதியில் தொடங்கி தண்டியில் போய் தான் நிறைவு செய்கிறாரு. அப்போ சட்ட மறுப்பு இயக்கம், அதுக்கு பேர் உப்பு சத்தியாகிரகம்னு பேர். அது தொடங்கப்பட்டது 1930. இது சரி. ரெண்டாவது பாருங்க, கேதா சத்தியாகிரகன்றாங்க. இந்த கேதா சத்தியாகிரகம் எந்த ஆண்டுன்னா 1918. கேதா சத்தியாகிரகம் குஜராத்தில் கேதா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வந்து பார்த்தோன்னா, அந்த விவசாயிகள் உற்பத்தி குறைந்த போது, அந்த உற்பத்தி குறைந்த போது அரசு வரி போட்டிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தோன்னா விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. அது காந்தி தலைமை தங்கியிருப்பார். அப்போ விவசாயிகள் சத்தியாகிரகன்றாங்க. அப்போ இதுவுமே சரிதான். அகமதாபாத் என்பது இது அகமதாபாத் போராட்டம் 1918 தான். அகமதாபாத் போராட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னா, இது மில் போராட்டத்துடன் தொடர்புடையது. ஓகே, காந்தியர்கள் தொடங்கிய முதல் உண்ணாவிரத போராட்டம்னா இந்த அகமதாபாத் மில் போராட்டம். அதுக்கான என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவுரி விவசாயிகள் இயக்கமாக கொடுத்துருக்காங்க. இது ராங், இது வராது. அடுத்து பாரு, சம்ரான் சத்தியாகிரக போராட்டம் 1917. காந்தியுடைய முதல் சட்ட மறுப்பு இயக்கமே சம்ரான் சத்தியாகிரக போராட்டம் தான். அந்த சம்ரான் சத்தியாகிரகம்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய விவசாய நிலங்களில் அவுரி செடியை பயிரிட ஆங்கிலேயர்கள் கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பருத்தி ஆலை தொழிலாளர்கள் சத்தியாகிரகம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ராங்கு. கொஸ்டின் என்ன, சரியான இணையை தேர்வு செய்க. 1, 2 தான் சரி. அது எங்கே வருது? ஆப்ஷன் ஏ. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 160. 160 இந்த மாதிரி எப்பவுமே கொஸ்டினில் யாருடைய சேட்ரு, யாருடைய குரு இப்படின்ற கட்டாயமே எப்போ பாரு இடம் பெறுது. காமராஜருடைய அரசியல் குருன்றாங்க. இந்த காமராஜருடைய அரசியல் குருவே யாருன்னா சத்தியமூர்த்தி தான். டைரக்ட் கொஸ்டின் தான். சத்தியமூர்த்தி தான். காமராஜருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி உங்களுக்கு தெரியும். ஒரு சிலது என்னன்னா, இப்போ காந்தி தெரியும். காந்தியுடைய அரசியல் குரு யார் சார்? கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலுடைய அரசியல் குரு யாருன்னா எம்ஜி ரானடே. இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி சத்தியமூர்த்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 161. திருக்குறள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவியாக வள்ளுவர் குறிப்பிடுவது எதுனா, ஆப்ஷன் ஏ முதுமையில் காத்தல்ன்றாங்க, ஆப்ஷன் பி நற்சொல் கூறல்ன்றாங்க, ஆப்ஷன் சி பொருள் கொடுத்து உதவல்ன்றாங்க, ஆப்ஷன் டி புகழும்படி வாழ்ந்துன்றாங்க. ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய உதவி என்னன்னா மற்றவர் புகழும்படி வாழ்தல். இதுதான் முக்கியமான. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 162. கல்வெட்டு ரிலேட்டட் கொடுத்துருங்க. எங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேர மன்னருடைய 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ சேர மன்னரை பற்றி கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். சேர மன்னருடைய 3 தலைமுறை சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு என்ன கல்வெட்டுனா புகழூர் கல்வெட்டு தான். 3 தலைமுறை சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுது. இந்த புகழூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா கரூரில் தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 163. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 163 ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நீரின் மும்மை புள்ளியின் டேஸ் பங்கு ஒரு கெல்வின் ஆகுன்றாங்க. நீரின் மும்மை புள்ளியின் டேஸ் பங்கு ஒரு கெல்வின் ஆகுன்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? பி 1/273.16 தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னது? பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 164. சேட்டலைட்டை பற்றி ஒரு கொஸ்டின். இந்தியாவின் 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளதுன்றாங்க. இந்தியாவில் இப்போ ராக்கெட்டு ஏவுவதற்கு அங்கங்கே தளங்கள் அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு 3 ராக்கெட் ஏவுதளம் இருக்குது. முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆந்திராவில் இருக்குது. ஆந்திராவில் உள்ளது என்னன்னா சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளம் இருக்குது. அங்கே ஆந்திராவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்து இருக்குது. திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஏவு மையம்ன்றாங்க. இங்கே 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கே அமைந்துள்ளதுன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் எங்கன்னா குலசேகரப்பட்டினம். அது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினன்ற ஒரு ராக்கெட் ஏவுதளம் இருக்குது. அதான் இந்தியாவுடைய 3வது ராக்கெட் ஏவுதளம் அங்கே அமைந்திருக்குனாங்க. உங்களுக்கு தெரியல, இப்போ இஸ்ரோ இருக்குல்ல, இஸ்ரோன்ற அமைப்பு. இந்த இஸ்ரோன்ற அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1969. இந்திய சுதந்திரம் அடைந்த 1969 ஆகஸ்ட் 15 இஸ்ரோ அமைப்பு தொடங்கப்படுது. இஸ்ரோடைய முதல் செயற்கைக்கோள் என்னது? ஆரியப்பட்டா. என்ன பட்டா? அது ஆரியப்பட்டா. இந்த ஆரியப்பட்டா எப்போ ஏவுறாங்கன்னா 1975. அப்போ 3 ராக்கெட் ஏவுதளங்கள், 1 ஆந்திராவில், 2வது திருவனந்தபுரத்தில், 3வது தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 165. கீழடி அகலாய்வு முதல் முறையாக யாருடைய மேற்பார்வையில் நடைபெற்றது?
கீழடி. இந்த அகலாய்வை பற்றி மறுபடியும் கொஸ்டின் வந்துட்டே பாருங்க. கீழடி அகலாய்வு. இந்த கீழடி அகலாய்வு தொடர்புடைய ஒரு மாவட்டம் எதுனா சிவகங்கை. இது யாருடைய மேற்பார்வையில் நடைபெறுகிறதுனா ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் தொடர்புடையது. அவருடைய மேற்பார்வையில் தான் அங்கே அகலாய்வு நடைபெறுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 166 ஜாகிரபி ரிலேட்டடாக தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்டுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்டுள்ள மாவட்டங்களை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ நம்பர்ஸை தெரியலனா கூட மாவட்டங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதிக காடுகள் உள்ள முதல் மாவட்டமாக தமிழ்நாட்டில் எது இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஈரோடு தான் இருக்குது. ஓகே, ஈரோடு தான் அதிக காடுகள் உள்ள மாவட்டம். ஃபஸ்ட்டு பிளேஸில் ஈரோடு இருக்குது. ரெண்டாவது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் தான் இருக்குது. கோவை தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது. மூணாவது திண்டுக்கல் இருக்குது. நாலாவது இடத்துல என்ன இருக்குன்னா தருமபுரி தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஆர்டர் படுத்தலாம். ஓகே, அப்போ இங்கே பாரு நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அதிகம், இதை விட இது கம்மி, இதை விட இது கம்மி, இதை விட கம்மி. அப்போ ஏக்கு என்னது 1 தான், பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அப்போ 1 2 3 4. இதுக்கான ஆன்சர் என்னது ஏ தான். ஓகே, அடுத்து போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 167 ரொம்ப முக்கியமான சாகித்ய அகாடமி விருது மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. மேலாண்மை பொன்னுசாமி அவருடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு நூல் எதுனா ஆப்ஷன் ஏ மின்சாரப்பூ. இந்த மின்சாரப்பூக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுதுன்னா 2008. அதன் தொடர்புடைய ஒரு ஆசிரியர் தான் மேலாண்மை பொன்னுசாமி. ஒரு சிலதெல்லாம் மீதி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ கல்மரம், இந்த கல்மரம் என்ற இந்த படைப்புக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்படுதுன்னா கல்மரம் எந்த ஆண்டுனா 2005. இந்த கல்மரத்துடைய இது தொடர்புடைய ஆசிரியர்னா திலகவதி ஐபிஎஸ் நம்ம படிச்சிருப்பில்ல. அவர் எழுதிய ஒரு நூல் தான் கல்மரம். அது 2005க்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது எப்போ சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்கன்னா 2006. ஓகே, இது யாருன்னா மு மேத்தா. இது யாருடைய படைப்பு? மு மேத்தா. அடுத்து டி அப்பாவின் சிநேகிதர். இதுக்கு எப்போ சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்கன்னா 1996. இது யார்? இதனுடைய நிறுவனர்னா அசோக மித்ரன். இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ மின்சாரப்பூக்கு 2008, கல்மரத்துக்கு 2005, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அதுக்கு 2006, அப்பாவின் சிநேகிதருக்கு 1996. இதுக்கு யாருன்னா அசோகமித்ரன், இதுக்கு மு மேத்தா, இதுக்கு திலகவதி, இதுக்கு மேலாண்மை பொன்னுசாமி. கேட்ட கொஸ்டின் மேலாண்மை பொன்னுசாமியுடைய நூல் எதுனா மின்சாரப்பூ. ஓகே, அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 168 தாய்மானவர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். தமிழக அரசு தாய்மானவர் திட்டம்ன்றதை ஒன்று தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? தாய்மானவர் திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது? ஏ வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களை மீட்டெடுக்கும் திட்டம், மாணவர்களுக்கான 1000 ரூபாய் வழங்கும் திட்டம், சி தமிழ் இலக்கிய வளர்ச்சி திட்டம், டி மொழிபெயர்ப்புக்கான திட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த தாய்மானவர் திட்டம் தமிழக அரசு எப்போ தானே 2020 இந்த வருஷம் 2024 தான் தமிழ் அரசு இந்த தாய்மானவர் திட்டத்தை தொடங்குறாங்க. இது இப்போ 2024-25 நிதிநிலை அறிக்கையில் தான் இந்த திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. இது எதற்காக தொடங்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வர வேண்டும். அதற்காக தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்ட ஒரு திட்டம் தான் தாய்மானவர் திட்டம். இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. இப்போ பி என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்களுக்கான 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஓகே, இப்போ மாணவர்களுக்காக 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் என்ன பேரில் தொடங்குறாங்க? தமிழ் புதல்வன். பாருங்க, தமிழ் புதல்வன். ஏற்கனவே அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புதுமை பெண் திட்டமாக கொண்டு வராங்க. அப்போ மாணவர்களுக்குமே மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழ் அரசு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தமிழ் புதல்வன் திட்டம்னு பேர். அதன் மூலம் மாணவர்களுக்கு கல்லூரியில், அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவாங்க. அதுக்கு பேர் தமிழ் புதல்வன் திட்டம் பேர். அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அவங்களுக்குமே மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. அதுக்கு பேர் புதுமை பெண் திட்டம் பேர். புதுமை பெண் திட்டம், அதான் பெண்கள் உயர்கல்வி திட்டம். இதற்கு முன்னாடி இந்த திட்டம் என்னவா இருந்துச்சுன்னா பெண்கள் திருமண, ஏழை எளிய பெண்கள் வந்து பார்த்தோன்னா திருமண உதவித்தொகை திட்டமாக இருந்துச்சு. இது யாருடைய பேரில் வழங்கினாங்க? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர் தான் தமிழக அரசு தொடக்க காலத்தில் 1989, இந்த 1989 தான் ஏழை எளிய பெண்கள் வந்து பார்த்தோன்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பை நிறைவு செய்யக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கான அந்த திருமண உதவித்தொகையை வந்து பார்த்தோன்னா 1989 தான் அது வழங்குறாங்க.
அதுக்கு அதோடைய தொடர்ச்சி திட்டம் தான் இது. அந்த திருமண உதவித்தொகை தான் பெண்கள் உயர்கல்வியை நோக்கி போகணும், அதற்காக தான் இது புதுமை பெண்கள் திட்டமாக கொண்டு வராங்க. அப்போ அது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதுமை பெண்கள் திட்டம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. அதுக்கு பேர் தமிழ் புதல்வன் திட்டம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்ட கொஸ்டினா, தாய்மானவர் திட்டம் எதனும் தொடர்புடையனா வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவர்களை மீட்டெடுக்க ஒரு திட்டம் தான். இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 169. அறிஞர்கள் கொடுத்த 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்னும் வார இதழை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திராவிட நாடு உங்களுக்கு தெரியும். இந்த திராவிட நாடு என்ற பத்திரிகையினுடைய தொடர்புடைய நபர் யாருன்னா CN அண்ணாதுரை. அவர் தான் தொடர்றாரு. அவருடைய பத்திரிகை உங்களுக்கு தெரியும். CN அண்ணாதுரை தான் 1942 திராவிட நாடு. 1956 நம் நாடு என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பார். அண்ணாதுரை தொடங்கிய ஒரு பத்திரிகை நம் நாடு. திமுகவுடைய கொள்கையை பரப்ப 1956 நம் நாடு. அடுத்து 1957 அவரால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் ஹோம் லேண்டு. இந்த ஹோம் லேண்ட் என்ற ஒரு ஆங்கில பத்திரிகை தொடங்குறார். அது 1957. 1963 காஞ்சி, இந்த காஞ்சி என்னும் வார பத்திரிகை தொடங்குறார். இதெல்லாம் CN அண்ணாதுரையுடைய பத்திரிகை. திராவிட நாடு 42, நம் நாடு 56, ஹோம்லேண்ட் 57, காஞ்சி 63. பெரியார் பத்திரிகை தெரியும். பெரியாருடைய பத்திரிகைலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பெரியார் தொடங்கிய பத்திரிகை தான் இப்போ குடியரசுன்றாங்க. இந்த குடியரசு எந்த ஆண்டுன்னா 1925. ரிவோல்ட்டு, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரிவோல்ட் எந்த ஆண்டுன்னா 1928. இதெல்லாம் பெரியாருடைய பத்திரிகை. அடுத்து புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, இது நீங்கள் படிச்சு. புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. இதெல்லாம் யாருடைய பத்திரிகை? பெரியார் பத்திரிகை. அப்போ குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. சீல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கருணாநிதி. இந்த கருணாநிதி அவரால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை என்ன, முரசொலி என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பார். இந்த முரசொலி என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 தொடங்கியிருப்பார். MG ராமச்சந்திரன், இந்த நமது எம்ஜிஆர் என்ற பேரில் நமது எம்ஜிஆர் என்ற பேரில் பத்திரிகை தொடங்கினார்னா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகைன்னா நமது எம்ஜிஆர். ஓகே, அந்த அம்மா அந்த பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. நமது எம்ஜிஆர் எப்படின்னா 1988 தொடங்கியிருப்பாங்க. அப்போ என்னன்னா 1942 திராவிட நாடு என்ற பத்திரிகையுடைய தொடர்புடையாருன்னா CN அண்ணாதுரை. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. மீதான நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 170 பாருங்க. சரியானதை தேர்வு செய்க. 1098 குழந்தைகள் உதவி மையம், 181 பெண்கள் உதவி மையம், 1930 சைபர் கிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உதவி மையம். ஆப்ஷன் ஏ. 1098 குழந்தைகளுக்கான உதவி மையம் தான் கரெக்ட். 181 பெண்களுக்கான உதவி மையம் தான் கரெக்ட். 1930 சைபர் கிரைம், மூணுமே கரெக்ட். அப்போ இதுக்கான ஆன்சரு ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 171. கொஸ்டின் நம்பர் 171 பாருங்க. திருக்குறள் 1, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அச்சொல்லை என்று திருவள்ளுவர் இங்கு எதை குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ. நீங்கள் பயன்படுத்திய பொருளில் வேறொரு சொல்ன்றாங்க. சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல், மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல், நீங்கள் பயன்படுத்திய சொல்லுக்கு வேற்று மொழி சொல் அப்படின்றாங்க. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அச்சொல்னா அதாவது மற்றவர்களால் வெல்ல முடியாத ஒரு சொல் தான் உங்களுடைய சொல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சொல் மற்றவர்கள் வெல்ல முடியாத சொல்லை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 172ன்றாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 172 புறநானூற்றுடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து எது அப்படின்றாங்க. கருத்து வரியை ஒழித்தல் வராது, வரியை குறைப்பு அதுவும் வராது, வரி வசூலிக்கும் முறையை ஒழுங்குபடுத்தல் அப்படின்றாங்க. அதனுடைய பாடலுடைய பொருள் வரி வசூலிக்கும் முறையை ஒழுங்குபடுத்தல், வரி ஏய்ப்பு வராது. அப்போ 3 மட்டும்தான் வரும். இதுக்கான ஆன்சர் என்னது? டி. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 173. மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்படுதுனாங்க? தமிழக அரசு மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இது எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா, மக்களை தேடி ஆய்வக சேவை பெரிய தமிழ்நாட்டில் பெரிய மருத்துவமனைகளில் நிறைய பார்த்தீங்கன்னா ஆய்வகங்கள்லாம் இருக்குது. மக்கள் போயிட்டு அங்கே தன்னுடைய சிகிச்சை முறைகள்லாம் கண்டிப்பாக மேற்கொள்கிறாங்க.
அப்போ ஆரம்ப சுகாதார நிலைகளில் வந்து என்னென்னா மக்களுக்கான இந்த லெபார்டரி ஆய்வக சேவைலாம் கண்டிப்பாக இருக்கிறதே இல்லை. அப்போ அதனால் இந்த கிராமப்புற மக்கள் வந்து பார்த்தோன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போய் கண்டிப்பாக பயன்பெறணும். அங்கே தனக்கு தேவையான சிகிச்சையெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதற்கான வசதியை நம்ம மேம்படுத்தணும். அதற்காக தான் மக்களை தேடி ஆய்வக சேவை என்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு தான் எப்போ கொண்டு வந்தாங்க? 2024. இந்த 2024 பிப்ரவரி மாதம் பிப்ரவரி 6 தான் அதை கொண்டு வந்தாங்க. இந்த மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் தொடங்கப்பட்டது 2024 பிப்ரவரி 6 தமிழ்நாடு அரசு. இது முதல் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி கன்னியாகுமரியில் தான் தொடங்கப்பட்டது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். திருமுருகாற்று படை, பொருணராற்று படை, சிறுமராற்று படை, குறிஞ்சி பாட்டு அப்படின்றாங்க. திருமுருகாற்று படை அதோடைய ஆசிரியர்னா நக்கீரர் தான். திருமுருகாற்று படையுடைய ஆசிரியர் இது நக்கீரர். பொருணராற்று படை அதோடைய ஆசிரியர்னா முடத்தமான் கண்ணினர் தான். சிறுமராற்று படை அதோடைய ஆசிரியர்னா நல்லூர் நத்தனர். குறிஞ்சி பாட்டுடைய ஆசிரியர் இது கபிலர். 2143 2143 இதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 175 லாஸ்ட் கொஸ்டின். உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியல் இனத்தவர். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடை வழங்கும் சரத்து என்னன்றாங்க. அதுக்கான டைரக்ட் ஆன்சர் என்ன? விதி சரத்து 243D விதி 243T வரைக்கும். இதுக்கான ஆன்சர் 175க்கு ஏ. ஓகே, இத்துடன் இந்த வெல்ல முடியும் 8வது தேர்வுக்கான நம்ம 75 GS கொஸ்டினை நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே சார், நன்றி.